Good morning and welcome to the show. 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். ஒவ்வொரு நாளுமே வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த பலவிதமான சந்தேகங்களை நீங்கள் ஒரு ஃபோன் கால் த்ரூவே கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கு நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 0444599444. இன்னைக்கு வேர்ல்ட் கிட்னி டே. பொதுவாக எல்லா டாக்டர்ஸுமே சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கிட்னியை நம்ம ஆரோக்கியமாக பாதுகாக்கணும்னா நிறைய தண்ணீர் குடிக்கணும். கிட்னி மட்டும் கிடையாது, உடம்பு மொத்தமே நம்ம சுத்தமாகவும் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு நிறைய தண்ணீர் குடிக்கணும்ன்ற விஷயம். இப்போ வெயில் காலம் வேறு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எல்லாருமே நிறைய தண்ணி குடிப்பீங்க. பட் பல பேர் செய்யக்கூடிய ஒரு மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ வெளியில் ஒரு வேலைக்காக போயிருக்கேன், இல்லை ட்ராவலிங்கில் இருக்கேன், அதனால் இன்னைக்கு நாள் முழுக்க நான் யூரினே பாஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு பல பேர் இருப்பாங்க. அதுவும் ஒரு ஆரோக்கியமான விஷயமா நிச்சயமாக இருக்காது. எல்லா டாக்டர்ஸுமே சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிட்னியை மட்டும் இல்லை நம்ம மொத்த உடம்புமே ஆரோக்கியமாக பார்த்துக்கிறதுக்கு நிறைய தண்ணீர் குடிக்கணும். அதே மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக யூரினும் போகணும். அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 hours கேப்லையாவது யூரின் போயிட்டு இருக்கணும். அப்படின்றது தான் ஒரு ஆரோக்கியமான விஷயமா இருக்கும் டாக்டர் சொல்கிறாங்க. இது எல்லாரும் நீங்கள் மனதில் வச்சுக்கோங்க. இன்னைக்கு ஆரோக்கியம் சார்ந்த பல விஷயங்களை பற்றி பேசுறதுக்காக SRMலேருந்து 6 சிறப்பு மருத்துவர்கள் வந்திருக்காங்க. அவங்க யாருன்னு நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன். டாக்டர் அனுராதா, மகப்பேறு மற்றும் பெண்கள் நல மருத்துவர். டாக்டர் முரளி நரசிம்மன், டெர்மட்டாலஜிஸ்ட், தோல் மருத்துவர். டாக்டர் ரத்னசாமி, சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட், இரைப்பை நோய் அறுவை சிகிச்சை மருத்துவர். டாக்டர் ராமகிருஷ்ணன், ENT ஸ்பெஷலிஸ்ட். டாக்டர் பாலாஜி சின்னசாமி, குழந்தை நல மருத்துவர். டாக்டர் பாலமுருகன், ஜெனரல் சர்ஜன், பொது அறுவை சிகிச்சை நிபுணர். ஓகே, இந்த 6 டாக்டர்ஸ் கிட்ட ஆரோக்கியம் சார்ந்த பல விதமான கேள்விகளை நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்ம நிகழ்ச்சியோட முதல் நேயர் இணைப்பில் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். ஹலோ அக்கா. வணக்கம், சொல்லுங்க உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? என் பேர் திவ்யா, நான் கபிலர்மலையில இருந்து கால் பண்றேன். ஓகே திவ்யா, இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கோசரம் தாங்க. ஓகே, உங்களோட வயது, உங்களோட கேள்விகளை நீங்க தொடர்ந்து கேட்கலாமா? எனக்கு வயசு 20. ஓகே. எனக்கு பீரியட் வந்து நல்லா ஆக மாட்டேங்குது. ஓகே, இரெகுலர் பீரியட்ஸ் இருக்கா? ஓகேம்மா, உங்களோட கேள்விக்கு தொடர்ந்து 4 மாசம் ஆயிடுவேன்க்கா, ஆனா பீரியட் படாது. ஓகேம்மா, உங்களோட கேள்விக்கு டாக்டர் அனுராதா பெண்கள் நல மருத்துவர் பதிலளிப்பாங்க, தொடர்ந்து பேசலாம். சரிங்க அக்கா. பீரியட்ஸ் மாசம் மாசம் கரெக்டாக வருமாம்மா உங்களுக்கு? 3 நாள் 4 நாள் மட்டும் அந்த மாதிரி தள்ளி ஆவீங்க. 3 நாள் மட்டும் தள்ளி ஆவீங்க. ஆனா எனக்கு பீரியட் வந்து பட மாட்டேங்குது. ஓகே, எத்தனை நாள் படுது? எனக்கு 2 நாள் தான் படும், அதுவும் லைட்டா தான் படும். லைட்டாக தான் படும். இதுக்கு முன்னாடி டெஸ்ட் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு பார்த்துருக்கீங்களா? மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்தேன், சத்து இல்லை அப்படின்னாங்க. தைராய்டு டெஸ்ட் தான் பண்ணி பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் பண்ணி பார்த்ததில்ல. ஓகேம்மா, நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு தைராய்டு டெஸ்ட் மட்டும் பண்ணி பாருங்கள். பட் மாதம் பீரியட்ஸ் கரெக்டாக வருது, பட் அளவு மட்டும் கம்மியாக வரதை பயப்பட வேண்டாம். தைராய்டு டெஸ்ட் நார்மலாக இருந்தால், ஒரு ஸ்கேனும் நார்மலாக இருந்தால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் நீங்கள். ஓகே, தைராய்டு அண்ட் ஸ்கேன் நார்மலாக இருந்துச்சுன்னா இது ஒரு நார்மலான விஷயமா தான் இருக்கும், பதட்டப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்கம்மா. நன்றி கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? தமிழ் செல்வி மேடம். எங்கள் பேரன் 6 மாதத்து குழந்தை. ஓகேம்மா, கேள்விகளை நீங்கள் தொடர்ந்து கேட்கலாம். உங்களோட கேள்விக்கு பாலாஜி சின்னசாமி அவர்கள் பதிலளிப்பாங்க, குழந்தை நல மருத்துவர். வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. வணக்கம் சார். 6 மாதத்து குழந்தை சார். அவனுக்கு நாங்கள் இன்னும் ஒன்றுமே கொடுக்கல, தாய்ப்பால் தான் கொடுத்துக்கிட்டு வரோம். ஓகேம்மா. ஓகே. இப்போ வந்து இந்த ஒரு 10 நாள் அந்த பால் பத்தவே இல்லை. அந்த பாப்பாவுக்கு பால் ஆப்ரேஷன் பண்ணி தான் குழந்தை எடுத்தாங்க. ஓகேம்மா. ஓகே. அதனால அந்த உடச்சக்கடலை, இந்த புழுங்கரிசி கொஞ்சோண்டு வறுத்து அரைச்சி அது கொஞ்சம் கஞ்சி வச்சு கொடுக்குறேன். ஓகேம்மா. இது ஒரு 10 நாளாக தான் சார் கொடுக்குறேன். அது கொடுக்குறேன். ஒரு ஆப்பிள் பாதி அது ஆவியில் வேக வச்சு கொஞ்சம் கொடுக்குறேன். ஓகேம்மா. ஓகே. இது கொடுக்குறேன். ஆனால் பால், இந்த ஆவின் பால் கொஞ்சம் கொஞ்சம் அதில் சேர்த்துப்பேன். நான் அந்த 10 நாளாக கொடுத்தா ஒன்றும் செய்யலை. இப்போ நேத்தியிலேருந்து அப்படியே குடித்தா ஒமட்டி எடுத்து விடுறான், குடிச்சு ஒமட்டி எடுத்துடுறான். அவ்வளோதான். நான் நல்லா விளையாடுறான், ஃப்ரீயாக இருக்கிறான், எல்லாம் செய்கிறான். ஓகேம்மா. ஓகே. வெஸ்க் அப்படி இருக்கானே என்னன்னு தெரியல சார். அவ்வளோதான். இல்லைம்மா, 6 மாதம் வரைக்கும் வெறும் தாய்ப்பால்ன்றது 6 மாதம் வரைக்கும் கொடுத்தா போதுமா. இதுக்கு மேலே நீங்கள் தாய்ப்பால் அல்லாமல் மற்ற உணவுகள் வீட்டில் நம்ம என்னென்ன சாப்பிட்றோமோ அந்த உணவுகள் எல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கணும். முதல் 2-3 மாதம் மட்டும் நீங்கள் கொஞ்சம் நீங்கள் சொல்கிற மாதிரியே இந்த மாதிரி கஞ்சி மாதிரியே நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். இது இல்லாமல் பழங்கள், வேக வச்ச காய்கறிகள் இதெல்லாம் நீங்கள் நல்லா அரைச்சி நீங்கள் கொடுக்க ஆரம்பிக்கலாம். கேழ்வரகு கஞ்சி கொடுக்கலாம், சரிங்களா. உருளைக்கிழங்கு, ஆப்பிள், வேக வச்ச ஆப்பிள் நீங்கள் சொன்ன மாதிரி இதெல்லாம் நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சி நீங்கள் கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஒரு 8 மாதத்துலேருந்து நீங்கள் சாதமே கூட நல்லா
ரச சாதம், பருப்பு சாதம் இதெல்லாம் நல்லா நெய் போட்டுட்டு அதில் காய்கறிகள் நீங்கள் வந்து அரைச்சி வேக வச்ச காய்கறிகள் அரைச்சி கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஒரு 6லேருந்து 8 மாதத்துல எல்லா வகையான உணவுகளும் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு பல் இல்லாததுனால அது நல்லா சாஃப்டாக நீங்கள் அரைச்சி கொடுக்க ஆரம்பிக்கலாம். கொஞ்சோண்டு ஒமட்டினா ஒன்றும் பிரச்சனை இல்லை, மறுபடியும் கொடுக்க ஆரம்பிக்கணும். சாப்பிடலன்னு வெறும் பாலோடு நிற்கக்கூடாது, இல்லைன்னா இரும்பு சத்து குறைபாடு வர ஆரம்பிச்சிடும். ஓகே, 6 மாதங்கள் கடந்துட்ட பிறகு நிச்சயமாக குழந்தைங்களுக்கு நல்ல மசிச்ச உணவுகள் தரலாம் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்கிறாங்க. ஒரு 8 மாத காலத்திலே எல்லா விதமான உணவுகளுமே குழந்தைங்களுக்கு பழக்கப்படுத்துறது ஒரு ஆரோக்கியமான விஷயமா இருக்குமா? நன்றி கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ, சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? நான் சுமதி கொளத்தூர்ல இருந்து பேசுறேங்க. ஓகே சுமதி, உங்களோட கேள்விகள் நீங்க தொடர்ந்து கேட்கலாம். இப்போ எனக்கு 1 வருஷமா கொஞ்சம் வெயில் எல்லாம் போயிட்டு வந்தா வெளில போகும்போதுங்க ஓகே ஸ்கின் எல்லாம் தடிச்சு போயிடுது. ஓகே, அடிக்க ஆரம்பிச்சிருது, செவந்து தடிக்க ஆரம்பிச்சிருது. ஓகே, உங்களோட கேள்விக்கு தொடர்ந்து டாக்டர் முரளி அவர்கள் பதிலளிப்பாங்க. சரிங்க. நீங்க வெயில்ல போனா மட்டும்தான் ஆகுதா இல்ல வெந்நீர்ல குளிச்சா கூட அந்த மாதிரி ஆகுதா? இல்லைங்க சார், வெயில்ல போயிட்டு வந்தாதான் சார். சரி, இது வந்து ஒரு மாதிரி ஒரு எரிச்சல், ஒரு மாதிரி ஜிவ்வுன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். சரி, அப்படியே ஸ்கின் அப்படியே கொஞ்சம் அப்படியே ரெட்டிஷா ஆகும். ஏற்கனவே இதுக்கு ஏதாவது மருந்து சாப்பிட்ருக்கீங்களா இல்ல தடவி இருக்கீங்களா? இல்ல, எதுவுமே பண்ணது இல்லைங்க சார். பண்ணது இல்லை. சரி, இந்த மாதிரி வர்றது வந்து யூஸ்வலா இந்த வின்டர்லேருந்து சம்மருக்கு இந்த சீசன் சேஞ்ச் ஆகிற சீசனில் இந்த அல்ட்ரா வயலட் ரேஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகும். அந்த டைமில் வந்து இந்த மாதிரி வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. இந்த வருஷம் இருக்கும், கொஞ்ச நாளில் சரியாயிடும், திரும்ப அடுத்த வருஷம் இதே டைமில் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. இது நம்ம ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக மெயினாக சன்ஸ்க்ரீன் லோஷன் யூஸ் பண்ணணும். நீங்கள் வெளியில் போகிறதுக்கு அரை மணி நேரம் முன்னாடி சன்ஸ்க்ரீன் லோஷன் வந்து ஃபேஸில், கையில் எங்கெல்லாம் வந்து வெயில் படுதோ அந்த இடத்துலலாம் அப்ளை பண்ணிட்டு போகணும். இந்த சன்ஸ்க்ரீன் லோஷன் போட்டும் உங்களுக்கு இந்த பிரச்சனை சரியாகலை அப்படின்னாக்க நீங்கள் பக்கத்தில் இருக்கிற தோல் டாக்டரை போய் பாருங்கள். தேவையான டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு உள்ளுக்கு சாப்பிட்றதுக்கும் மாத்திரை கொடுப்பாங்க. ரெண்டாவது, சாப்பாடில் வந்து நீங்கள் இந்த கேரட்டு, பப்பாளி இதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக சாப்பிட்ணும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். வணக்கம். ஹலோ, குட் மார்னிங். சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? நாங்க திருச்செந்தூர்ல இருந்து கால் பண்றோம். ஓகே, உங்க பேர்? எங்க பேரு மாலு. ஓகேம்மா, உங்களோட கேள்விகள் நீங்க தொடர்ந்து கேட்கலாம். எங்க பொண்ணுக்கு காதுல இருந்து எப்பவுமே புண்ணாவே இருக்கு. அது இப்ப இடையில தான் இப்படி ஒரு 6 மாசமா இருக்கு. நாங்க டாக்டர் பண்ண காமிச்சிட்டு மருந்து ஊத்துறோம் ட்ராப்ஸ், ஆனாலும் அது சரியா திருப்பியும் வருது. அது எதனால அப்படி இருக்கு? ஓகேம்மா, உங்களோட கேள்விக்கு இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் ராமகிருஷ்ணன் அவர்கள் பதிலளிப்பாங்க. வணக்கம்மா, சொல்லுங்க, எந்த காதுல வலி இருக்கு? 2 காதுலயுமே இருக்கு சார். 2 காதுலயும் வலி இருக்கா? அடப்பு இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்றாங்களா? அடப்புலாம் இல்ல சார், உள்ள காது பார்த்தா புண்ணாவே இருக்கு சார். காது ஃபுல்லா புண்ணா இருக்குன்னா காது உள்ள ஏதாவது ஓட்டை இருக்கா, ஓட்டை வழியா சீழ் வருதா என்ன நம்ம செக் பண்ணி பார்க்கணும். அந்த மாதிரி ஒண்ணும் நீர்லாம் ஒண்ணும் வரல சார், உள்ள பார்த்தா புண்ணு அப்படியே இருக்கு. புண்ணா இருக்கு. ரொம்ப அந்த காதுக்கு இயர்பட்ஸ், இந்த மேட்ச் ஸ்டிக் அது மாதிரி யூஸ் பண்றாங்களா? அந்த மாதிரி எதுவும் இல்ல சார். அது இப்ப இந்த ஒரு 6 மாசமா தான் சார் இப்படி இருக்குது. அதான் 6 மாசமா அந்த மாதிரி வருதுன்னா நிறைய காரணங்கள் இருக்கு. ஒன் ஆஃப் த காரணம் வந்து அலர்ஜியா இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஏற்கனவே இருக்கிற மாதிரி இருக்கலாம். அதனால வந்து அந்த இடத்துல வந்து ஒரு வாட்டி பார்த்துட்டு தேவைப்பட்டான்னா காது உள்ளேயே நம்ம பஞ்சு வச்சு மருந்து வச்சுட்டோம்னா ஒரு 3-4 வாட்டி 2 நாளைக்கு ஒரு தடவை வச்சாலே வந்து அந்த புண்ணு வந்து ஆறுறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கு. ஒருவேளை அதுலேயும் நம்ம புண்ணு ஆறலைன்னா நம்ம அதுலேருந்து அந்த தோல் பரிசோதனை பண்ணி அது பயாப்சின்னு ஒன்று செலுத்தி அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கலாம். அது அலர்ஜிக் காரணம் இல்லை இன்ஃபெக்ஷன் காரணம்னா அதை ட்ரீட் பண்ணாலே வந்து நம்ம ப்ராப்பர் மருந்துகள், காது மூக்கு தொண்டை நிபுணரை பார்த்து ப்ராப்பர் மருந்துகள் சாப்பிட்டாலே வந்து அந்த வியாதி குணமாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்கு. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். வணக்கம். குட் மார்னிங். சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? என் பேர் உஷாக்கா. உஷா, எங்கேருந்து கால் பண்றீங்க? நாங்க குன்றத்தூர்ல இருந்து போன் பண்ணிட்டேன். ஓகே உஷா, உங்களோட கேள்வி என்ன? குழந்தை பிறந்து 2 மாசம் ஆகுதுக்கா. ஓகேம்மா, தொடர்ந்து பேசலாமா? டாக்டர் பாலாஜி அவர்கள் பதிலளிப்பாங்க. சொல்லுங்கம்மா. டாக்டர், அவங்க குழந்தை பிறந்து 2 மாசம் ஆகுதுக்கா டாக்டர். ஆனா அவ நைட்டெல்லாம் தூங்கவே மாட்டேங்கிறா டாக்டர். பகல் தூங்குறா, அப்புறமா ஏஞ்சானா தூங்க மாட்டேங்கிறா. ஓகேம்மா, மற்றபடி தாய்ப்பால்லாம் நல்லா குடிக்கிறாங்களா? அதெல்லாம் நல்லா குடிக்கிறாங்க டாக்டர். பிறந்த எடை விட இப்போ எடை ஏறி இருக்காங்களா? ஏறி இருக்காங்க டாக்டர். யூரின்லாம் நல்லா போறாங்களா 6 முறைக்கு மேல?
யூரினா நல்லா போறா டாக்டர். சரிங்கம்மா, இது நார்மல் குழந்தையோட நார்மல் சுபாவம்மா. 2லேருந்து 4 மாதம் வரைக்கும் நைட் டைமில் முழிச்சிட்டு இருப்பாங்க, காலையில் நல்லா தூங்குவாங்க. அப்படியே ஸ்லோவாக ஒரு 4-5 மாதம் ஆக ஆக அந்த சைக்கிள் மாறும்மா. இது நார்மல் இயல்பு தான். ஸோ நைட் டைமில் நீங்கள் குழந்தையோட கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ரா முழிச்சிருந்து பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். காலையில் அவங்க தூங்கும்போது நீங்களும் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். இது குழந்தையோட நார்மல் சுபாவம் தான். ஓகே, பயப்பட வேண்டிய அவசியம் நிச்சயமாக கிடையாது. ஒரு நார்மலான விஷயம் தான் எதுன்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காருமா. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். வணக்கம். மேடம் வணக்கம், சொல்லுங்க சார். உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? என் பேர் செல்வம் மேடம், தேனி மாவட்டத்தில் இருக்கேன். ஓகே சார், உங்களோட கேள்விகள் என்ன? என்னுடைய மனைவிக்கு வயசு 42 வயசு ஆகுது. ஓகே. இடுப்பு வலின்னு சொல்லி ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல எலும்பு தேய்மானமோ டிஸ்க் லேசா விலை இருக்குன்னு மேடம். ஓகே சார், தொடர்ந்து பேசலாம் சார். ஓகே, டாக்டர் பாலமுருகன் அவர்கள் பதிலளிப்பாங்க. தொடர்ந்து பேசலாம். உங்களோட கேள்விகளை நீங்க தொடரலாம் சார். சொல்லுங்க சார். இதனால அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? அவங்களுக்கு சார் அந்த டிஸ்க் லேசா விலை இருக்கு, கொஞ்சம் ஸ்பான்லஸ் இருக்கு சார். இல்ல அதனால அவங்களுக்கு நடக்க முடியாத ஏதாவது பிரச்சனை இருக்குங்களா? வேலை செஞ்சா கால் வீக்கம் சார். சரி, கால் வீக்கம் இதனால வர்றதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான் சார். இதனால வலி வரும் உங்களுக்கு. கொஞ்ச நாள் ரொம்ப அந்த அழுத்தம் கொடுக்கறதால மரத்து போகிற தன்மையோ இல்லைனோ உங்களுக்கு அந்த செயல் இழக்கிற மாதிரி கால் வீக்காக ஆகிறதுக்கோ பாசிபிள் இருக்குது. கால் வீக்கம் வர்றது இதனால் வராது. ஸோ காலுக்கு ஒரு ஸ்கேன் எடுத்து பார்க்கணும். ரத்த ஓட்டம் நல்லா இருக்கான்னு பார்க்கணும். நல்ல ரத்த ஓட்டமும் பார்க்கணும், கெட்ட ரத்த ஓட்டம் ரெண்டுமே எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும். மற்ற பரிசோதனைகளும் பண்ணி பார்க்கணும். இப்போ ஒரு காலில் மட்டும் இருந்துச்சுன்னா ஸ்கேன் பண்ணி பாருங்கள். 2 கால்லையும் இருந்ததுன்னா மற்ற ரத்த பரிசோதனைகள் பண்ணி பார்க்கணும். பண்ணி பார்த்துட்டு தான் இதுக்கு ஒரு முடிவு பண்ண முடியும். சரிங்களா? கால் படுத்துட்டோம்னா வட்டிடுது. அதான் அது அவங்களோட கெட்ட ரத்தம் மேலே செலுத்துறதுக்கான பவர் அந்த அளவுக்கு இல்லாமல் இருக்கலாம். அதனால் இந்த மாதிரி ரத்தம் தேங்கிறதால உங்களுக்கு அந்த வீக்கம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஒரு வீனஸ் ஸ்கேன் ஒன்று பண்ணி பார்க்கணும். டாப்லர் ஸ்கேன் சொல்லுவோம். அது பண்ணி பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு தெரிய வரும். அதுக்கப்புறம் எலாஸ்டோக்ரிப் பேண்டேஜ் சொல்லுவோம். நம்ம சிவப்பு கலர் பேண்டேஜ் இருக்கு இல்லையா, இல்லை ஸ்டாக்கிங்ஸ், அதை காலில் போட்டுக்க சொல்லுங்கள். காலிலேருந்து நைட் வரைக்கும் போட சொல்லுங்கள். நைட்டு படுக்கும்போது காலை கொஞ்சம் உயரமாக வச்ச மாதிரி படுக்க சொல்லுங்கள். ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. ஆரோக்கியம் சார்ந்த பல விஷயங்கள் நம்ம நிகழ்ச்சியில் பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம். அதுக்கு ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். வெல்கம் பேக் டு தி ஷோ. 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். ஆரோக்கியம் சார்ந்த பல விஷயங்களை பற்றி ரொம்பவே டீட்டெயிலாக பேசிட்டு இருக்கோம். 6 டாக்டர்களும் எக்ஸலண்ட்டாக ஒவ்வொரு காலர்ஸ்க்குமே பதில் சொல்லிட்டு இருக்காங்க. தொடர்ந்து ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். டாக்டர் ரத்னசாமி அவர்களுக்கு ஒரு கேள்வி சார். பொதுவாக இப்போ இருக்க காலகட்டத்தில் நிறைய பேர் கூகுளில் சர்ச் பண்ணியே பார்க்குறாங்க. சர்ச் பண்ணி பார்த்துட்டு நம்மள பாடியில் நிறைய டாக்ஸின் சேர்ந்துருக்கும், நம்ம ஏதாவது டீடாக்சிஃபிகேஷனுக்காக ஏதாவது எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு லெமன் ஜூஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக எடுத்துக்கிட்டா டீடாக்ஸ் ஆகும் பாடி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் டீடாக்சிஃபிகேஷனுக்காக வாட்டர்ஸே நிறைய எடுத்துக்கிறாங்க. டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் வாட்டர்ஸ். ஒரு வாட்டர்மெலன் ஜூஸ் நிறைய குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக வாட்டர்மெலன் ஜூஸ் குடிக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு ஆரோக்கியமான விஷயமா இருக்குமா டாக்டர்? உணவு நார்மலாக நம்ம சாப்பிட்றதுல தப்பே கிடையாது. அது அளவுக்கு அதிகமாக தான் எடுத்துக்கூடாது. நீங்கள் நாள் ஃபுல்லாக அதே சாப்பிட்ருக்கிறதுங்கிறது கரெக்ட் இல்லை. ஆனால் தண்ணி நிறைய குடிக்கிறது நல்லது. எனி ஃபார்ம் ஆஃப் லிக்விடு குடிக்கிறது கிடையாது. லெமன் ஃபுல்லா ஸ்குவீஸ் பண்ணி ஒரு நாள் ஃபுல்லா லெமன் ஜூஸ், ஒரு நாள் ஃபுல்லா வாட்டர்மெலன் ஜூஸ் அப்படி எடுத்துக்கிட்டா வயித்துல இருக்க அழுக்குகள் ஃபுல்லா கிளென்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. நிறைய பேர் அதை எடுத்துட்டும் இருக்காங்க. அப்படியெல்லாம் இல்லை. நம்ம பாடி ஒரு ஒண்டர்ஃபுல் மெக்கானிசம். கிட்னி as long as கிட்னி ஃபங்க்ஷன்ஸ் நார்மலி உடம்புல இருக்கிற அழுக்கு அதெல்லாம் க்ளீனாக சுத்தமாயிரும். ஒரே இதை ரொம்ப அதிகமாக எடுக்க வேண்டியதில்லை. சப்போஸ் லெமன் ஜூஸே அதிகமாக எடுத்துகிட்டு இருந்ததுன்னா லெமன் ஜூஸில் மைல்டு அசிடிட்டி இருக்குது. ஸோ அந்த அசிடிட்டியே நம்ம உடம்புக்கு ஒரு சிலருக்கு ஒத்துக்காமல் போகலாம். ஸோ தண்ணி குடிக்கிறது லிக்விட் நிறைய எடுத்துக்கிறது தப்பு இல்லை. நிறைய லிக்விட்ஸ் நிறைய ஜூஸஸ் எடுத்துக்கிறது தப்பு இல்லை. கான்செப்ட் கரெக்ட் இல்லை. அதாவது உடம்புல அழுக்கு இருக்குது, அதை க்ளீன் பண்ணுறவங்க குடிக்கிறது அவசியம் இல்லை. அது பாடி அந்த மெக்கானிசத்தை நல்லாவே பண்ணிட்டு இருக்கு. ஓகே, டீடாக்ஸ் பண்ணணுன்றதுக்காக வெறும் ஜூஸஸ் மட்டும் நான் எடுத்துக்கிறேன் இன்னைக்கு ஃபுல்லாக, இல்லை வெறும் லெமன் ஜூஸ் நிறைய எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இப்போ நிறைய டீடாக்சிஃபிகேஷனுக்காக பண்ணிட்டு இருக்காங்க. அது செய்யறது ஒரு ஆரோக்கியமான விஷயமா இருக்காது. நார்மலாகவே நம்ம பாடி ஈஸியாக கிளென்ஸ் பண்ணிக்கும் செல்ஃபாகவே அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காரு. தொடர்ந்து அடுத்த நேரம் இணைப்பில் காத்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ, சொல்லுங்க. உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? மேடம், காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர்ல கால் பண்றேன். ராமகிருஷ்ணன் பேரு. ஓகே, உங்களோட கேள்வி என்ன சார்? கையில ஒரு கொழுப்பு. ஓகே, உங்களோட லைன் கிளியரா இல்ல சார். உங்களோட கேள்வி நீங்க திரும்ப சொல்ல முடியுமா? ஹலோ, சொல்லுங்க சார். கையில ஒரு கொழுப்பு மாதிரி இருக்குது. ஓகே,
இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4 டெஸ்ட் நெக்ஸ்ட் தான் நிறைய ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். டாக்டர் முரளி அவர்கள் இதுக்கு பதில் அளிப்பாங்க. இந்த கொழுப்பு கட்டி திடீர்னு வந்ததா இல்லை நிறைய நாளாக இருக்கா? சார் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது சார். கொஞ்சம் கொஞ்சம் பெருசாகி ஒரு ரூபாய் காயின் அளவுக்கு இருந்துச்சு சார். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு. ஒரு டாக்டர் கேட்டதுக்கு அவங்க வந்து சாதாரண ஒரு கட்டி தான் அப்படின்னாங்க. இப்போ வந்து சின்ன சின்னதாக கிளம்புது சார். அதுதான், இது பல இடங்களில் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா அது லைப்போமா அப்படின்ற ஒரு கட்டி மாதிரி இருக்குது. இது சாதாரணமாக அதை எடுக்கவோ இது பண்ணவோ தேவையில்லை, அதை அப்படியே விட்டுடலாம். புதுசாக வரதை வந்து நம்மளால் தடுக்க முடியாது. இது வந்து உங்களோட உடம்போட இயல்புனால அந்த மாதிரி வருது. இதில் ஏதாவது ஒரு கட்டியில் வலி வந்ததோ இல்லைன்னாக்கா திடீர்னு பெருசாச்சு அப்படின்னாக்க அந்த பட்சத்தில் அந்த கட்டியை ஒண்டி ரிமூவ் பண்ணிட்டா போகிறோம். இல்லை ஜாயிண்ட் பக்கத்தில் இருக்குது, இல்லை திடீர்னு சைஸு பெருசாகுது அப்படின்னாக்க நீங்கள் அறுவை சிகிச்சை நிபுணரை பார்த்து அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இந்த கட்டிகள்னால உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது யூஸ்வலாக. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் சார். அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். வணக்கம். ஹலோ, குட் மார்னிங். சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? சீனிவாசன், ஸ்ரீரங்கத்துல பேசுறேங்க. ஓகே சார், உங்களோட கேள்விகளை நீங்க தொடர்ந்து கேட்கலாம். யூரிக் ஆசிட் ஜாஸ்தியாகி கால் வீங்கி போயிடுது. ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். டாக்டர் பாலமுருகன் அவர்கள் பதிலளிப்பாங்க. சொல்லுங்க சார். ஓகே. ஹலோ, குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங் சார், சொல்லுங்க. ஐ அம் ஸ்ரீனிவாசன், ஸ்ரீலங்கா. சொல்லுங்க சார். 2013 வால்வு ரீப்ளேஸ்மெண்ட் ஆச்சு. சரிங்க சார். இப்போ வந்து என்னன்னா யூரிக் ஆசிட் ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணிருக்காங்க. ஓகே. கிரியாட்டின் வந்து 1.77 இருக்கு. ஓகே சார், உங்களுக்கு என்ன வயசாகுது சார்? வயசு 66. ஓகே, இது கொஞ்சம் அப்பர் லிமிட் ஆஃப் ஹலோ நார்மலை விட கொஞ்சம் அதிகம் தான் சார். நீங்கள் உப்பு சத்தெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். அதுக்குன்னு சில வகையான மருந்துகள்லாம் இருக்குது நீங்கள் அந்த யூரிக் ஆசிட் கம்மி பண்ணுறதுக்கு. ஸோ அந்த மருந்தெல்லாம் எடுத்தீங்கனாலே வந்து யூரிக் ஆசிட் வந்து கம்மியாயிடும். ஸோ ஆக்சிலேட் ஒரு நிமிஷம் டாக்டர், மருந்து போட்டால் குறையும், மருந்து நெட்டியா திருப்பி வந்துடுது. ஓகே, ஸோ அப்படின்னா நீங்கள் கண்டினியூஸாக எடுக்க வேண்டியிருக்கும் சார். அண்ட் சில வகையான உணவு வகைகள்லாம் நீங்கள் வந்து தவிர்க்கிறது நல்லது. தக்காளி அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து தவிர்க்கிறது நல்லது. இதனால் உங்களுக்கு அந்த ஆக்சிலேட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி ஆச்சுன்னா உங்களுக்கு இந்த யூரிக் ஆசிட் வந்து கொஞ்சம் அதிகமாகும். ஸோ அந்த சில வகையான உணவு வகைகள்லாம் நீங்கள் வந்து தவிர்த்துட்டு இந்த மாத்திரை வந்து கண்டினியூஸாக எடுத்துக்கோங்க. சப்போஸ் புண்ணு வர மாதிரி இருந்தால் தான் இது பிரச்சனையாகும். ஸோ காலை வந்து நல்லா சுத்தமாக வச்சுக்கோங்க. நல்லா வாக்கிங் போகணும். கொஞ்சம் பெயின் இருந்ததுன்னா பெயின் கிளாஸ் மட்டும் எடுத்துக்கலாம். ஒரு நெஃப்ராலஜிஸ்ட், கிட்னி டாக்டர் ஒரு வாட்டி பார்க்குறது நல்லது நீங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் சார். தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். வணக்கம். ஹலோ, சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? நாங்க மேலக்காட்டுல பேசுறோம். ஓகே, உங்க பேர்மா? பேர் நிலப்பனிஷா. ஓகேம்மா, உங்களோட கேள்விகள் என்ன தொடர்ந்து கேட்கலாமா? கல்யாணம் 6 வருஷம் ஆகுது. ஓகே, நாங்க நிறைய டாக்டர் காமிச்சோம், குழந்தை வந்தால. ஓகேம்மா, தொடர்ந்து பேசலாம். டாக்டர் அனுராதா அவர்கள் பதிலளிப்பாங்க. எத்தனை வருஷமா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்கம்மா? 6 வருஷம் ஆகுது. 5 வருஷமா எடுத்துட்டு தான் இருக்கோம். என்னென்ன டெஸ்ட் பண்ணிருக்கீங்க நீங்க இது வரைக்கும்? நீட் எல்லாம் ஸ்கேன் பண்ணிருக்கீங்களா? ஆமா, எல்லாம் ஸ்கேன் பார்த்தாங்க, எதுவும் பிரச்சனை இல்ல அப்படிங்காங்க. டியூப் டெஸ்ட் எல்லாம் வந்து முன்ன பின்ன வருது. பீரியட்ஸ் ரெகுலரா வருது இல்லையா உங்களுக்கு? ஆமா, இன்னும் லேட் ஆகுது. ஸ்கேன்ல ஏதாவது நீர் கட்டி இருக்குன்னு சொன்னாங்களா? ஆமா, அப்படி சொன்னாங்க. அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் எல்லாம் குணமாயிட்டுட்டாங்க. இல்ல, ஸ்கேன்ல நீர் கட்டி இருக்குனாவே பீரியட்ஸ் ரெகுலரா வராதுமா. பீரியட்ஸ் ரெகுலரா வரதால உங்களுக்கு இந்த எக் ஃபார்மேஷன், முட்டை வர்றது சரியா வரதுக்கான வாய்ப்புகள் கம்மி. நீங்க சக்கரை டெஸ்ட், சில தைராய்டு டெஸ்ட்லாம் ரெகுலரா பண்ணி பார்க்கணும். உங்களுக்கு டியூப் டெஸ்ட் பண்ணிட்டாங்களா? டியூப் அடைப்பு இருக்கான்னு பார்த்துட்டாங்களா? எந்த பிரச்சனையும் இல்ல. உங்க வீட்டுக்காருக்கு வந்து டெஸ்ட் பண்ணிட்டாங்களா? ஆமா, அவங்களுக்கும் டெஸ்ட் எடுத்தோம், எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்ட்டாங்க. சரிம்மா, ஆக்சுவலா வந்து நீங்க எடை ஜாஸ்தி இருந்தீங்கன்னா கண்டிப்பா எடை குறைக்க வேண்டியிருக்கும். நீர் கட்டி இருக்கவங்களுக்கு எடை ஜாஸ்தியா இருந்தா இன்னும் பீரியட்ஸ் ப்ராப்ளம் ஜாஸ்தி ஆயிடும், ஒழுங்கா வராது, முட்டை வராது. அதனால மெயினாக எடை குறைச்சிங்கனாவே பாதி ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். 50 அது ட்ரீட்மெண்ட், ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்டே வந்து உங்களுக்கு வெயிட் ரிடக்ஷன் தான். உங்கள் டயட்டிங் எக்ஸசைஸ் பண்ணி வெயிட்டை குறைங்க. வெயிட்டை குறைச்சிங்கன்னா முட்டை வருதான். முட்டை ஆக்சுவலாக நம்ம முட்டை வரதுக்கான டேப்லெட்ஸ் கொடுக்கலாம். ஆக்சுவலாக அந்த வெயிட்டை குறைச்சா தான் அது கூட உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும். முட்டை வர்றதுக்கான ஆர்டினரி மாத்திரை இதை சரியாக வரலைன்னா இன்ஜெக்ஷன் போட்டு வர வைப்பாங்க. அப்படி இல்லைன்னா அடுத்த ட்ரீட்மெண்ட் நீங்கள் இது வரைக்கும் விந்து எடுத்து உள்ளே வச்சு அந்த மாதிரி அடுத்த ட்ரீட்மெண்ட் போகலாம். ஓகே, முதல் விஷயம் நீங்கள் உங்களோட எடையை குறைக்கணுன்றதான் டாக்டர் சொல்லியிருக்காங்க. உடல் எடையை எக்ஸசைஸ் அண்ட் டைட்டிங் மூலிமா குறைங்கம்மா. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கர்ப்பமாகறதுக்கான வாய்ப்புகளே அதிகமாக இருக்கும். தொடர்ந்து கால் பண்ணதுக்கு நன்றி. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். வணக்கம். வணக்கம் மேடம், நான் தஞ்சாவூர்லேருந்து பேசுகிறேன். உங்கள் பேர்மா? என் பேர் லதா மேடம். ஓகே, உங்களோட கேள்விகள் என்னம்மா?
எனக்கு தைராய்டு பிரச்சனை இருக்குங்க மேடம். ஓகே. கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது, குழந்தை இல்ல. ஓகேம்மா, தொடர்ந்து பேசலாம். டாக்டர் அனுராதா அவர்கள் பதிலளிப்பாங்க. வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா. கல்யாணம் 3 வருஷம் ட்ரீட்மெண்ட் போனீங்களாம்மா? போயிட்டு இருக்கேன் மேடம். மெடிசன் எடுத்துட்டு இருக்கேன். என்ன மருந்து எடுத்துட்டு இருக்கீங்க? தைராய்டு இந்த காலையில வெறுவயிற்ற முழுங்க சொல்லியிருக்காங்க. சரிங்க. அப்புறம் மெட்பார்மின் கொடுத்துருக்காங்க. ஓகே. உங்களுக்கும் நீர்க்கட்டி பிரச்சனை இருக்கா? நீர்க்கட்டி இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க, சின்ன சின்னதா இருக்கு சொல்லியிருந்தாங்க. ஓகே. அப்புறம் மாத்திரை சாப்பிட்டா சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே. நீங்க எடை குறைக்கிறீங்களா? சுகர் டெஸ்ட்லாம் பண்ணி பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் வந்து 65 கிலோ இருந்து இப்போ வந்து 50 தாங்க மேடம் இருக்கு வெயிட். ஓகே. மற்ற டெஸ்ட் பண்ணி பார்த்து நீர்க்கட்டி இல்லாம மற்ற டியூப் டெஸ்ட், டியூப்ல அடைப்பு இருக்கு, அதெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் நார்மல் சொல்லியிருக்காங்க. எக்ஸ்ரே எடுத்து பார்த்தாங்களா? மருந்து செலுத்தி அடியில் கர்ப்பப்பை வாயில மருந்து எடுத்து எக்ஸ்ரே எடுத்து பார்த்தாங்களா? டியூப்ல அடைப்பு அது மாதிரி செய்யலங்க மேடம். இந்த பாலிகல் ஸ்டடி கொடுத்துருந்தாங்க. ஒரு ஒரு நான் நினைக்கிறேன் ஒரு 3 டைம்ஸ் கொடுத்துருப்பாங்க எனக்கு. சரி. முட்டை ஒவ்வொரு தடவை ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணும்போது முட்டை வருதான்னு பார்த்தீங்களா? அந்த முட்டை கடைசியா வந்து 27 mm வரும், கடைசியா வெடிக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஊசி போடுவாங்க. ஓகே. அது ஊசி போட்டதுக்கு அப்புறம் வெடிச்சதா இல்லையா? மேடம் அப்படிதான் இருந்திருக்கு. இல்லங்க, ஊசி போட்டதுக்கு அப்புறம் முட்டை வெடிச்சதா, அதுக்கு இது வெடிச்சதா இல்லையா ஃபாலிகுல்? இல்லங்க மேடம், பீரியட்ஸ் ஆயிடுச்சு. ஊசி போட்டதுக்கு அப்புறம் வெடிக்கல. அப்படின்னா உங்களுக்கு அது ப்ரொலாக்டின் ஹார்மோன் லெவல் நீங்க பார்க்கணுமா? சம்டைம்ஸ் ப்ரொலாக்டின் ஹார்மோன் ஜாஸ்தியா இருந்தா கூட. அது மட்டும் இல்ல, இப்ப மாத்திரை சாப்பிட்டு ஒரு 3 இயர்ஸ் வந்து ஒரு 3-4 மாசம் வந்து நல்லா கரெக்டா பீரியட்ஸ் வருது. அப்புறம் 40 days 15 days ஆயிடுது. ஓகே. அது என்னங்க மேடம்? அப்புறம் போயிட்டு நம்ம கார்டு கன்சியூ கார்டு வாங்கி பார்த்தா அதுல இல்லைன்னு சொல்லிடுது. சரிம்மா, அது வந்து பீரியட்ஸ் தள்ளி போறது வந்து உங்களுக்கு முட்டை சரியா வராதனால தான். முட்டை சரியா வராதனால தான் பீரியட்ஸ் தள்ளி போகுது. ஹலோ. அதனால ஒழுங்கா நீங்க வந்து வெயிட்டை குறைச்சிட்டு உங்க தைராய்டு டெஸ்ட், இந்த ஹார்மோன் ப்ரொலாக்டின் டெஸ்ட், உங்க ஹஸ்பண்டுக்கு விந்தணு டெஸ்ட் எல்லாம் நார்மலா இருக்கான்னு பார்த்துடும். அதுலேயும் உங்களுக்கு சரிப்பட்டு பண்ணால் நீங்கள் லேப்ரோஸ்கோபி பண்ணிவிட்டு வேறு ஏதாவது பிரச்சனை எண்டோமெட்ரியோசிஸ் மாதிரி சின்ன சின்ன ரத்த கட்டிகள் இருக்கா அதை செக் பண்ணி பார்க்கணும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. ஆரோக்கியம் சார்ந்த பல விஷயங்களை பற்றி பேசிட்டு இருக்கோம். டாக்டர் ராமகிருஷ்ணன் இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட் அவர்கள்கிட்ட ஒரு கேள்வி. பொதுவாக ரொம்ப சுத்தமாக பாடியை வச்சுக்கிறேன்ற பேர் என்ன பண்ணுவாங்கன்னா டெய்லி காதுக்கு பட்ஸ் போட்டு குறைஞ்சிட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆயில் ஊற்றணும், காதுக்கு கொஞ்சம் ஆயில் ஊற்றணும்னு சொல்லி தேங்காய் எண்ணெயும் அடிக்கடி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு பேசிக்கான விஷயம். இது ரெகுலராக ஃபாலோ பண்ணால் நல்லதுன்னு சொல்கிறாங்க. அது மித்தா இல்லையா? அதாவது காதோட வெளிப்பகுதி வந்து நம்ம 3ஆக வந்து பிரிப்போம். அதில் ஒரு காதோட வெளிப்பகுதி அதாவது 1/3 அதுக்கு தான் மட்டும்தான் வந்து காதுலேருந்து அழுக்கு எடுக்கக்கூடிய தன்மை வந்து இருக்குன்னு அர்த்தம். அதாவது கடவுள் வந்து நம்மளுக்கு வந்து அந்த காதோட வெளிப்பகுதியிலேருந்து வந்து அழுக்கு எடுக்கக்கூடிய தன்மை, சின்ன சின்ன மயிர், அது வந்து காதோட வெளிப்பகுதியில் இருக்கிறனால அழுக்கு வந்து தானாகவே வெளியில் வந்துடும். இது அழுக்குங்கிறதோட பாடியோட ஒரு நார்மல் செக்ரீஷன் தான் அது. ஸோ அது அழுக்குன்னு நம்ம பார்க்கும்போது தான் வந்து அதை எடுக்கணும்னு தோணும். இது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பட்ஸை யூஸ் பண்ணி வெளியில் க்ளீன் பண்ணி காதோட வெளிப்பகுதியில் மட்டும் எடுத்துகிட்டு சென்டரில் இருக்கிறத உள்ளே புஷ் பண்ணிவிடுவாங்க. ஸோ காதோட உள்பகுதிக்கு வந்து அழுக்கு போச்சுன்னா அங்கேயே தான் தங்கும், அது வெளியில் வராது. அது தங்கி வந்து அந்த இடத்துல வந்து தண்ணி சேர்ந்து திரும்பி ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷனுக்காக வாய்ப்பு வரும். இதே மாதிரி நம்ம வந்து எண்ணெய் குத்தினோன்னா கூட காதோட எண்ணெய் வெளியில் கொண்டுறதுக்கான தன்மை வந்து நம்ம காதுக்கு கிடையாது. ஸோ அதனால் எண்ணெய் இருக்கும், கூடவே வந்து நம்ம குளிக்கும்போது காது உள்ளே வந்து தண்ணி போயிடும். அந்த தண்ணி வந்து ஒரு ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ பட்ஸ் யூஸ் பண்ணுறதும் எண்ணெய் காதில் விடுறதும் ஒரு சரியான ப்ராக்டிஸ் கிடையாது. ஓகே, பல பேர் நான் டெய்லி காதை க்ளீனாக வச்சுக்கிறேன், பட்ஸ் வச்சு க்ளீன் பண்ணுறேன், ஆயிலும் நிறைய ஊற்றிட்டு இருக்கேன்னு சொல்லுவாங்க. தயவு செஞ்சு அதை ஃபாலோ பண்ணாதீங்க, அது ஒரு ஆரோக்கியமான விஷயமா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். வணக்கம். ஹலோ, குட் மார்னிங். சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நான் சுதா, பெங்களூர்லேருந்து. ஓகே சுதா, உங்களோட கேள்விகளை நீங்கள் தொடர்ந்து கேட்கலாம். என் ஹஸ்பண்ட்க்கு அல்சர் இருக்கு மேடம், ஒரு 1 இயரா. ஓகேம்மா, தொடர்ந்து பேசலாமா? உங்ககிட்ட டாக்டர் ரத்னசாமி அவர்கள் பதிலளிப்பாங்க. அவருக்கு என்ன தொந்தரவும் அதனால வயிற்று வலிக்குதா? 35 இயர்ஸ் ஆகுது டாக்டர். அவங்களுக்கு ஃப்ரைட் ஆயில் ஃப்ரை பண்ண சாப்பிட்டா வயிறு எரியுதுன்னு சொல்றாங்க. சரிம்மா, இதுக்கு ஏதாவது எண்டோஸ்கோபி போட்டு பார்த்தாச்சு, அது வந்து அல்சர் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் சொல்றாங்க. ஓகே, 10 days டேப்லெட்ஸும் கொடுத்தாங்க, பட் இன்னும் கியூர் ஆகல. அவங்களால 1 இயர் அந்த ப்ராப்ளம் இருக்கு. ஓகே, அல்சர் வந்து அசிடிட்டி அதிகமாகிறதுனால இருக்கலாம். சில சமயம் அதில் ஹெலிகா பேக்டர்னு ஒரு பாக்டீரியா இருக்கிறதுனால கூட இருக்கலாம். ஸோ எண்டோஸ்கோப்பியில் வந்து புண்ணு இருக்கும்போது அந்த பயாப்சி பண்ணி அதில் ஹெலிகா பேக்டர் பைலோரி பாக்டீரியா இருக்கான்னு பார்த்துருப்பாங்க. இந்த மெடிசன் ரெகுலராக சாப்பிட்டாலே அல்சர் சுத்தமாக குணமாயிருது. ரொம்ப நல்ல மெடிசன், அது பயப்பட வேண்டியதில்லை. அல்சருக்கான மெடிசன்ஸ் ரெகுலராக சாப்பிட்ருக்க சொல்லுங்கள். சாப்பாட்டில் வந்து ரொம்ப காரமாக சாப்பிட வேண்டாம், வலி மாத்திரை சாப்பிட வேண்டாம், இது மாதிரி பண்ணணும்.
ஹீலிகோபாக்டர் பைலோரின்னு கிருமி இருந்துச்சுன்னா அதுக்கு வைத்தியம் பண்ண வேண்டியது இருக்குமா. இது பண்ணாலே நல்லாயிரும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. காரமான உணவுகள் எடுத்துக்க தேவையில்லை. அதே மாதிரி டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்க அல்சருக்கான டேப்லெட்ஸ் நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கலாம். ஆனால் வலி நிவாரண மாத்திரைகளை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறது அவசியம் டாக்டர் சொல்லியிருக்காரு. நன்றி கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்ட பேசும்போது சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இந்த 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். வெல்கம் பேக் டு தி ஷோ. 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். ஆரோக்கியம் சார்ந்த பல விதமான கேள்விகளை நீங்க வீட்ல இருந்தபடியே கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. 6 அமேசிங்கான டாக்டர்ஸும் அதுக்கான பதில்கள் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க வீட்ல இருந்தபடியே ஆரோக்கியம் சார்ந்த சந்தேகங்களை திரும்பவும் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னா 0444459444 இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த நேரம் இணைப்புல காத்துட்டு இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். குட் மார்னிங். குட் மார்னிங் மேடம். திண்டுக்கல்ல இருந்து ஜெயக்குமார் பேசுறேன் மேடம். ஜெயக்குமார் சொல்லுங்க, உங்களோட கேள்வி என்ன? மேடம் ஸ்கின் டாக்டர்கிட்ட கேட்கணும் மேடம். 2 क्वेश्चन கேட்கணும் மேடம். ஓகே, தொடர்ந்து பேசலாம். ஸ்கின் டாக்டர் முரளி அவர்கள் இருக்காங்க. சொல்லுங்க சார். சார் ஒரு 26 ஏஜ் ஆகுது சார். அதாவது சீஸ்ல பாத்தீங்கன்னா நெத்தியில சீஸ்ல மட்டும் அங்கங்க கருப்பு வந்து அப்படியே நெட்டா இருக்கு சார். கருப்பா இருக்கு அப்படி கருப்பா இருக்கு சார். பிம்பிள்ஸ் அதிகமா இருக்கு சார். இது எப்படி சார் கியூர் பண்ண முடியும்? சரி, உங்களுக்கு ஸ்கின் வந்து ரொம்ப ஆயிலியா இருக்குமா? அதாவது ரொம்ப இல்ல கொஞ்சம் ட்ரையா இருக்கும் சார். ட்ரையா இருக்கும். இந்த கருப்பு வந்து எப்படி வந்துச்சு? தானா வந்துச்சா இல்லை நீங்க இந்த பிம்பிள்ஸ் வந்ததை கிள்ளி விட்டு அந்த மாதிரி கருப்பாயிடுச்சா? பிம்பிள்ஸை கிள்ளி விட்டு தான் சார் இதாச்சு. அதுதான் ஃபஸ்ட்டு நீங்கள் பிம்பிள்ஸ்லாம் இருந்ததுனாக்க ஃபேஸ் வந்து ஒரு 2 or 3 டைம்ஸ் வாஷ் பண்ணணும். ரெகுலர் சோப்புக்கு பதிலாக மெடிக்கேட்டட் சோப்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. அந்த சோப்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரெண்டாவது, இந்த கையை வைக்கவே கூடாது. இந்த பிம்பிள்ஸ்லாம் இருந்துச்சுனாக்க அது ஒரு 4 நாள் கட்டி இருக்கும். அது வந்து மருந்து சாப்பிட்டீங்கன்னா தானே அடங்கிடும். அதை கிள்ளி விட்டிங்கன்னா அந்த கட்டிக்கு மட்டும் ட்ரீட்மெண்ட் இல்லாமல் ஸ்கார்ஸுக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸ்கார்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அது வந்து 6 மாதம் 10 மாதம் 1 வருஷம் அந்த மாதிரி நிறைய நாள் தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியதாக இருக்கும். உங்களுக்கு 26 வயசு ஆயிடுச்சு. அதனால இப்போது அந்த கருப்பு புள்ளிகளையும் அகற்றத்துக்கு நிறையா ட்ரீட்மெண்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து பக்கத்தில் எந்த ஸ்கின் டாக்டர்கிட்ட போய் காமிச்சாலும் கரெக்டாக அதுக்கு வந்து உங்களுக்கு வைத்தியம் பார்த்துருவாங்க. நீங்கள் இன்னொரு கொஸ்டின் சார். சொல்லுங்கள் சார். விட்டமின் இ கேப்சூல்ஸ் வந்து டைரக்டா நம்ம எடுத்துக்கலாமா சார்? ரெகுலரா எதுவும் உங்க சைடு எஃபெக்ட் எதுவும் வருமா சார்? விட்டமின் இ டேப்லெட் வந்து நீங்கள் ரெகுலராக சாப்பிட்ணுன்ற அவசியம் இல்லை. அது வந்து தேவைப்பட்டால் சாப்பிட்டுக்கலாம். ஆனால் நீங்கள் ரெகுலராக அதையே டெய்லி சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னாக்க ப்ராப்ளம்ஸ் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் சார். ஆரோக்கியம் சார்ந்த பல விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் ஸ்வைன் ஃப்ளூவோட பாதிப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். அதற்காக டாக்டர் பாலமுருகன் அவர்கிட்ட ஒரு கேள்வி. ஸ்வைன் ஃப்ளூக்கான பேசிக்கான சிம்டம் என்ன டாக்டர்? பிகாஸ் சின்ன சளி சின்ன ஜுரம் வந்தால் கூட நிறைய பேர் ஓகே பருவ மாற்றத்தினால வரக்கூடிய ஒரு விஷயம் சொல்லி விட்டுடுறாங்க. ஸோ அதுக்கான சிம்டம்ஸ் கிளியராக சொன்னீங்கன்னா பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக. இது வந்து நார்மல் வைரல் ஃபீவர் மாதிரி தான் ப்ரெசென்ட் ஆகும். உங்களுக்கு வந்துட்டு கண் எரிச்சல், கண்ணிலேருந்து நீர் வடிகிறது, நல்ல ஐஸ் ஸ்பைக்ஸ் டெம்பரேச்சர் இருக்கும், ரொம்ப ஜுரம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், அதுக்கப்புறம் இருமல் இருக்கும், அவங்களுக்கு உடம்பு வலி இந்த மாதிரி தான் ப்ரெசென்ட் ஆகும். ஸோ இனிஷியலாக வந்து ஆன்டிபயோட்டிக் தேவையில்லை, சிம்டமேட்டிக்காக நம்ம ட்ரீட் பண்ணாலே போதும். ஃபஸ்ட்டு ஒரு 1 or 2 டேஸில் வந்து க்யூர் ஆகலை அப்படின்னா நம்ம வந்து அதை வந்து சஸ்பெக்ட் பண்ணிவிட்டு ஸ்வாப் எடுத்து பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆன்டிவைரல் ட்ரக்ஸ் இருக்குது, அந்த ஆன்டிவைரல் ட்ரக் போட்டாலே சரியாகும். அதுக்கப்புறம் மூச்சு விடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அந்த மாதிரி சமயத்தில் மட்டும்தான் நம்ம அட்மிஷன் போட்டு அவங்கள வந்து தனி அறையில் வச்சுட்டு பார்க்க வேண்டியிருக்கும். மற்றபடி ரொம்ப ஏர்லியாக வந்து ப்ரெசென்ட் பண்ணி ஏர்லியாக நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா வந்து க்யூரபிள் ரேட் வந்து நல்லாயிருக்கும். கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அப்படின்னாலே வந்து அது காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் நிறைய வர ஆரம்பிக்கும். ஓகே, ஜென்ரலாக வீட்டில் இருக்கும்போது ஒரு சின்ன ஃபீவர் இல்லை உடம்பு வலி இருக்குன்னா நிறைய பேர் வந்து ஒரு நார்மலாக டேப்லெட்ஸ் எடுத்துப்பாங்க. நம்மளே ஒரு மெடிசன் எடுத்துக்கலாமே, நார்மல் ஃபீவர் தானே சொல்லிட்டு அலட்சியப்படுத்துவாங்க. அப்படி இல்லாமல் ஒரு 2 நாளுக்கு மேலே அந்த ஃபீவர் இல்லை உடம்பு வலி உங்களுக்கு ப்ரொலாங் ஆச்சுன்னா டாக்டரை போய் அணுகிறது தான் ஒரு முறையான விஷயமா இருக்கும். இனிஷியல் ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிச்சிட்டா ஈஸியாக க்யூர் பண்ணிடலாம் டாக்டர் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். வணக்கம். சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் சென்னிமலையில இருந்து பேசுறேங்க. ஓகே, உங்க பேர் சார்? ஈரோடு மாவட்டம் சென்னிமலை. ஓகே, உங்களோட கேள்விகளை நீங்க தொடர்ந்து கேட்கலாம். டாக்டர், காது வந்துங்க பையனுக்கு ஏற்கனவே வந்து ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி காதுல ஆபரேஷன் பண்ணிக்கிற சீ வந்ததுனாலங்க. ஓகே, தொடர்ந்து பேசலாம் சார். ENT ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் ராமகிருஷ்ணன் அவர்கள் பதில் அளிப்பாங்க. வணக்கம், சொல்லுங்க. பையனுக்கு என்ன வயசு ஆகுது? வணக்கம் டாக்டர். பையனுக்கு வந்து 24 வயசு ஆகுதுங்க டாக்டர். சொல்லுங்க. 2 காதுலயும் சீ வந்துட்டே இருந்ததுங்க. சரிங்க.
ஆபரேஷன் பண்ணியிருக்கிறாங்க. திருச்சியில கூட்டிட்டு போய் ஆபரேஷன் பண்ணாங்க. சரிங்க. இப்ப மீண்டும் பாத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு கட்டி மாதிரி வந்து வலிக்குது, காது கேட்க மாட்டேங்குது. அது என்ன பண்ணலாம் அப்படிங்கறது ஒரு ஐடியா. காதுல முதல்ல சீழ் வரும்போது அதுல வந்து துர்நாற்றம் அடிக்குமா? அடிச்சதுங்க. துர்நாற்றம் அடிச்சதுன்னா அது வந்து எலும்பு சம்பந்தப்பட்டக்கூடிய ஒரு காதுல வந்து ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த துர்நாற்றம் அடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு வந்து காதில் வந்து பெரிய ஆப்ரேஷன் தான் பண்ணுவாங்க. 2 காதுமே அப்படி இருந்ததுன்னா நம்ம மூக்கும் பார்க்க வேண்டியிருக்கும். மூக்குலையும் ஏதாவது பிரச்சனை இருக்கா, மூக்கில் வந்து ஏற்கனவே வந்து சைனஸ் பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ காதில் திரும்பி கட்டி வந்துட்டு அந்த பெரிய ஆப்ரேஷன் ஒரு வேளை 1.5 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணது பெரிய ஆப்ரேஷனாக இருக்கும் அப்படின்னா அந்த கட்டிக்கு மட்டும் நம்ம மருந்து வாய் வழியாகவும் சரி அந்த இடத்துல வந்து லோக்கலாக ட்ராப்ஸ் அது போட்டும் ஆற்றலாம். ஒருவேளை அதுலேயும் அந்த கட்டி வந்து சரியாக ஆறலை அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அதுக்கு காது உள்ளே வந்து மருந்து வச்சு நம்ம வந்து ஆற்றிக்க முடியும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் சார். அடுத்த நேரம் இணைப்பில் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். குட் மார்னிங், சொல்லுங்கம்மா. உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? நாங்கள் தரமணிலேருந்துங்க கால் பண்ணுறோம். ஓகேம்மா, உங்க பேர்? சுகுணா என் பேர். ஓகே சுகுணா, உங்களோட சந்தேகங்கள் என்ன கேட்கலாம்? பாப்பாவுக்கு வாமிட் இருந்துட்டே இருக்கு. ஓகே, உங்க பாப்பாவோட வயது? 1 வயசு. ஓகேம்மா, தொடர்ந்து பேசலாமா? குழந்தை நல மருத்துவர் டாக்டர் பாலாஜி அவர்கள் பதில் இருப்பாங்க. எத்தனை நாளாமா இருக்கு வாமிட்? வாமிட் அவன் 6ஆம் மாசத்துல இருந்தே இருக்கு சார். அவன் தாய்ப்பால் குடிக்கும் போது வாமிட் இல்ல. ஓகேம்மா. சாப்பாடுலாம் ஊட்ட ஆரம்பிச்சதுல இருந்தே வாமிட் இருந்துட்டே இருக்கு. எது ஊட்டினாலும் வாமிட் எடுத்துட்டே இருக்கான். ஓகேம்மா. ஒரு நாளைக்கு எத்தனை முறைமா வாமிட் பண்றாங்க? ஒரு 2 வாட்டி இல்லைன்னா 1 வாட்டி வாமிட் பண்ணிட்டே இருப்பான். இப்போ 1 வயசு ஆகுது. இப்போ எவ்வளவு இடமா இருக்காங்க குழந்தை? இப்ப அவன் பிற மாசத்துல பிறந்தான் சார். அவன் பிறக்கும் போது 1.25 கிலோ இருந்தான். ஓகேம்மா. இப்போ வந்து 8 இருக்கான். ஓகேம்மா. ஸோ 1.25 ஒரு வருஷத்துல 3 மடங்கு வெயிட் வரும்மா. ஸோ அப்படி பார்த்தாக்கா 6 கிலோக்கு மேலே வரும்போது நல்ல எடை இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ உங்கள் குழந்தை வந்து 1 வயசுல வரக்கூடிய அளவு எடை வந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நல்ல எடை வரும் பட்சத்தில் 1 முறை 2 முறை வாமிட் வந்தால் அவங்கள ஹாப்பி ஸ்பிட்டர்ஸ்ன்னு வாங்க. ஸோ கொஞ்சம் எடுக்கிறாங்க, வெளியில் எடுக்கிறாங்க. பட் எடை நல்லா ஏறிட்டு இருக்கிற பட்சத்தில் அந்த வாமிட்டுக்கு நம்ம பெருசாக ட்ரீட்மெண்ட் எடுக்க வேணாமா. இதே அது கொஞ்சம் குறைமா சொல்லாமல் கொஞ்சம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னொரு 3 மாதம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். மற்றபடி இப்போது தவழ்ந்து போகிறாங்கனாக்கா ஓகேம்மா 1 இயருக்கு. பட் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இன்னும் 3 மாதத்தில் பாருங்கள். பார்த்துட்டு டாக்டர்கிட்டையும் ஒரு முறை காமிங்க. பட் இந்த வாமிட்டிங் வந்து எடை நல்லா இருக்கிறதுனால ரொம்ப அதுக்காக ஒரு முறை லேசாக கக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இந்த கக்குறதுன்றது ஒரு நார்மலான விஷயம் தான். ஃப்ரீக்வெண்ட்டாக கக்குனா தான் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்கும் டாக்டர் சொல்லியிருக்காங்க. அதே போல் நடக்கிறது இன்னொரு 3 மாத காலங்கள் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். வணக்கம். ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா. உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? என் பேர் சபரிங்க மேடம். ஓகேம்மா, உங்களோட கேள்விகள் தொடர்ந்து கேட்கலாம். மேடம், எனக்கு கல்யாணம் ஆகி 7 வருஷம் ஆயிடுச்சு. ஓகே. 6 வருஷத்துக்கு அப்புறம் அந்த 1 வருஷத்துக்கு முன்னாடி 6 வருஷத்துக்கு அப்புறம் தன்னாடியே அதுவா நின்று இருந்துச்சு. ஓகேம்மா. நின்று 3 மாசத்தோட அபாசன் ஆயிடுச்சு. கீழே விழுந்துட்டு அபாசன் ஆயிடுச்சு. இப்ப 1 வருஷமா நல்லா ரெகுலரா பீரியட்ஸ் இருந்துச்சு. ஆனா எனக்கு நிக்கவே இல்லை. ஓகேம்மா, தொடர்ந்து பேசலாமா? பெண்கள் நல மருத்துவர் டாக்டர் அனுராதா பதில் அளிப்பாங்க. இந்த 1 வருஷம் 6 வருஷத்துக்கு முன்னாடி ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்களாம்மா நீங்கள் குழந்தை நிற்கலன்னு? எடுத்தீங்க மேடம். எல்லா டெஸ்ட்டும் பண்ணி பார்த்தீங்களா? எல்லா டெஸ்டும் பண்ணி பார்த்தோம் மேடம். ஸ்கேன் பண்ணி மட்டும் பார்த்தேன். மற்ற எந்த டெஸ்ட்டும் பண்ணி பார்க்கல நீங்க? மற்ற எந்த டெஸ்டும் பண்ணி பார்க்கலங்க மேடம். தைராய்டு டெஸ்ட் அது செக் பண்ணி பார்த்தேங்க மேடம். தைராய்டு டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்களா? நார்மலா இருந்ததா? நார்மலா இருந்துச்சுன்னு சொன்னாங்க மேடம். சரிம்மா, இப்போ நீங்க திருப்பி போய் எல்லா டெஸ்ட்டும் ஒரு தடவை பண்ணி பாருங்க. உங்க ஸ்கேன் பண்ணி பாருங்க, தைராய்டு டெஸ்ட் பண்ணி பாருங்க, சில ஹார்மோன் டெஸ்ட்லாம் எடுத்துருவாங்க, அதை பண்ணி பாருங்க. உங்க வீட்டுக்காருக்கு விந்து டெஸ்ட் பண்ணி பாருங்க. இதெல்லாம் பண்ணி பார்த்துட்டு நார்மலா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு விந்து வரத்துக்கு முட்டை வரத்துக்கான மாத்திரை தருவாங்க. அதுல கன்சீவ் ஆகலை அப்படி சொல்லுங்க. 6 வருஷத்துக்கு அப்புறம் அதுவாவே நின்றுந்துச்சுங்க மேடம். நின்றுந்து அபார்ஷன் ஆகிருச்சு. அது முன்னாடி இருந்ததுனாக்கா அதான் அபார்ஷன் ஆகிறதுக்கான காரணங்கள் பார்க்கணும். ஒன்று தைராய்டு டெஸ்ட் இருக்கான்னு பார்க்கணும். உங்களுக்கு சக்கரை இருந்தால் கூட சம்டைம்ஸ் குழந்தைக்கு ப்ராப்ளம் இருக்கலாம். அபார்ஷன் ஆயிருக்கு. விழுந்துட்டேங்க மேடம். விழுந்ததுனால அபார்ஷன் ஆயிடுச்சு. ப்ளீடிங் ஆகி அப்படியே அபார்ஷன் ஆயிடுச்சு. ஓகேம்மா, பட் இருந்தாலும் அபார்ஷன் ஆயிருக்கு இல்லையா?
அதனால் நீங்கள் கோரிலேட் பண்ணியிருக்கலாம். அபார்ஷன் அதனால் கூட இருக்கலாம், இல்லை முன்னாடியே உங்களுக்கு பிரச்சனை இருந்ததுனால கூட அபார்ஷன். விழுற எல்லாருக்கும் அபார்ஷன் ஆகிடாது. அதனால் நீங்கள் வந்து நான் சொன்ன டெஸ்ட்டெல்லாம் முதல்ல பண்ணி பாருங்கள். உங்களுக்கு 1 வருஷமாக நிற்கலை இல்லையா, அது முடிஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு 1 வருஷமாக குழந்தை நிற்கலை. அதனால் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கான்னு முதல்ல டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லது. மெயினாக முதல்ல நீங்கள் போய் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் எல்லாத்தையும். ஸ்கேனு, தைராய்டு டெஸ்ட் திருப்பி ரிப்பீட் பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டுக்காரர் வந்து டெஸ்ட் பண்ணி பாருங்கள். எல்லாம் நார்மலாக இருக்குன்னா முட்டை வரதுக்கான மாத்திரைகள் தருவாங்க. அதில் கன்சீவ் ஆகலைன்னா டியூப் டெஸ்ட்டு பண்ணி பார்க்கணும். நீங்கள் டியூப்பில் அடைப்பு இருக்கான்னு பார்க்குறதுக்கு. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர் சொன்ன டெஸ்ட் எல்லாம் நீங்கள் எடுத்து பாருங்கள். அப்போ தான் ஒரு தெளிவான முடிவு நீங்கள் சட்டுன்னு எடுக்க முடியும்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம், டாக்டர் ரத்னசாமி அவர்களுக்கு அல்சர் வந்துட்டு வர வரைக்கும் யாருமே அதை அலட்சியப்படுத்திடுவாங்க, சாப்பிட மாட்டாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. கொஞ்சம் சிவியர் ஆகிட்ட பிறகு வலிகள் அதிகமாக இருக்குது, ஒரு அன்கம்ஃபர்ட் அவங்க ஃபீல் பண்ணும் போது தான் டாக்டர் போய் அணுகுவாங்க. ஸோ அல்சருக்கான பேசிக் சிம்டம்ஸ் என்ன, அவங்க ஃபஸ்ட்டே அலாட்டாக இருக்க வேண்டிய சிம்டம்ஸ் என்ன டாக்டர்? மெயினாக வயிற்று வலி இல்லை வயிற்று எரிச்சல் இருக்கும். பசி வந்து நார்மலாக தான் இருக்கும். அல்சரில் வந்து 2 வகை இருக்குது. ஒன்று வந்து ஸ்டமக்கில் வர அல்சர், கேஸ்ட்ரிக் அல்சர். டியோடினம், அதாவது முன் சிறுகுடல், அதில் வர அல்சர் டியோடினல் அல்சர். இந்த இரைப்பையில் வர அல்சர் வந்து சாப்பாடு வயிற்றில் விழுந்தால் உடனே வயிற்று வலி வந்துடும். அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கே பயப்படுவாங்க, சாப்பிட்டா வலி வந்துடும்னு சொல்லிட்டு. டியோடினல் அல்சர் அப்படி இல்லை, அது வயிறு எப்பப்போ காலியாக இருக்கோ அப்போ வலிக்கும் அவங்களுக்கு. உதாரணத்துக்கு நைட்டு தூங்கிட்டு இருப்பாங்க, காலையில் வெடிகாலையில் ஸ்டமக் எம்டியாக இருக்கிற சமயத்தில் வலி வந்துடும். அவங்களுக்கு சாப்பிட்டாங்கன்னா அந்த வலி குறையும். ஸோ இதுதான் டிப்பிக்கல் சிம்டம்ஸ் ஆஃப் அல்சர். பட் மெயினாக நிறைய பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு அல்சர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி சொல்லக்கூடாது. டாக்டரையே கரெக்ட் பண்ணிடுறாங்க, அவங்க டயக்னோஸ் கொடுத்துட்றாங்க. அவங்களுக்கு என்ன தொந்தரவு இருக்கோ அதை சொல்லணும். அந்த வயிற்று வலிக்குது, வாந்தி வந்துடுது, இந்த மாதிரி இரைப்பையில் இருக்கிற புண்ணு சாப்பிட்ட உடனே வலி வரும், வாந்தி வந்துடும். வாந்தி வந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து மறுபடியும் வலி, கொஞ்சம் நேரம் கழித்து மறுபடியும் சாப்பிட்டா வலி வரும். டியோடினல் அல்சருங்கிறது வந்து எம்டி ஸ்டமக்கில் வரும்னு சொன்னேன். அவங்களுக்கு வந்து சாப்பிட்டாங்கன்னா வலி குறையும். சில சமயம் அந்த டியோடினல் அல்சர் வந்து திருப்பி வந்து ஸ்கார் ஃபார்ம் ஆகி உணவு போகிறதுக்கு தடைப்பட்டுரும். அப்போது அந்த மாதிரி சமயத்தில் அவங்க என்ன சாப்பிட்டாங்கனாலும் அது வாந்தி வந்துடும், அடைச்சிரும் வயிறு. ஸோ இது மாதிரி நிறைய சிம்டம்ஸ் இருக்குது. அவங்க அந்த சிம்டம்ஸ் சொல்லணும் கரெக்டாக. எண்டோஸ்கோபி பண்ணி பார்த்தா அல்சருங்கிறது கரெக்டாக தெரியும். எங்கே புண்ணு இருக்குது, இரைப்பையில் இருக்கா, சிறுகுடல் இருக்கா, எவ்வளோ பெருசு இருக்குது, ஆரம்பத்தில் இருக்கா, எல்லாம் தெரியும். சம்டைம்ஸ் அதுலேருந்து ரத்தம் வரும். ரத்தம் வந்துச்சுன்னா ரத்த வாந்தி கூட பண்ணுவாங்க, மோஷன் கருப்பாக போகும். டயபெட்டிக் பேஷண்ட்ஸு இவங்களுக்கெல்லாம் வலியே இருக்காது, அல்சர் மட்டும் இருக்கும், அவங்களுக்கு சரியாக சாப்பிட முடியாது. இது மாதிரி சிம்டம்ஸ் வேறு மாதிரி எல்லாம் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். ஓகே, நிறைய விதமான சிம்டம்ஸ் இருக்குது. சாப்பிட்டோன்னு வாந்தி எடுக்கிறது, நான் சாப்பிட்டோன்னு வலிகள் வருது, நான் சாப்பிட்டோன்னு வலி நிற்கிறது, இப்படி பல விதமான சிம்டம்ஸ். இப்படி நீங்கள் அப்நார்மலாக எந்த விஷயத்தை ஃபீல் பண்ணாலும் டாக்டர் கிட்ட சொல்லணும். டாக்டர் இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காரு, டாக்டர் போய் அணுகும்போது டாக்டர் எனக்கு அல்சர் இருக்குது நீங்களா ஒரு முடிவோடு போய் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. சிம்டம்ஸை சொன்ன பிறகு டாக்டர் டயக்னோஸ் பண்ணி கரெக்டாக சொல்லுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து அடுத்த நேரம் இணைப்பில் காத்துட்டு இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ, சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? தரமணியில இருந்து என் பேர் தங்கமணிங்க. ஓகே, உங்களோட கேள்விகள் என்ன கேட்கலாம்? தொண்டையில புண்ணு மாதிரி இருக்கு, அப்படியே எதனா சாப்பிட்ட உடனே இருமல் வருது, நைட் எல்லாம் இருமினே இருக்கிறேன். கொஞ்சம் டீ குடிச்சாலும் இருமல் வருது, காரம் எதனா பட்டாலும் இருமல் வருது, தொண்டை வரை எரிச்சலா இருக்கு. ஓகேம்மா, உங்களோட கேள்விக்கு டாக்டர் ராமகிருஷ்ணன் அவர்கள் பதில் அளிப்பாங்க. சொல்லுங்க, என்ன வயசு ஆகுது உங்களுக்கு? நீங்க டிவி பாத்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேமா. டிவி பார்த்து பேசாதீங்கம்மா, போன்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்க. இல்ல போன்ல தான் பண்றோம். ஓகேம்மா, பேசுங்க. ஹலோ, என்ன வயசு ஆகுது உங்களுக்கு? எனக்கு வந்து 60 வயசு ஆகுது சார். 60 வயசு ஆகுது. ஓகே, வேற ஏதாவது முன்னாடி வேற ஏதாவது பழக்கம் ஏதாவது இருந்ததா? புகைப்பிடித்தல் இல்ல மது? நான் வந்து லேடிஸ் புகைப்பிடித்தல் எனக்கு எப்படி சார்? சாரி சரி. சரி, இது வந்து என்ன விஷயம்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கோம். 60 வயசு ஆயிடுச்சுன்னா சரியா சில சமயம் வந்து உங்களோட அந்த டைஜஷன், அதாவது உணவு வந்து செரிமானம் வந்து சரியா இல்லைன்னா அது வந்து மேலே வரும்போது உங்களுக்கு வந்து கேஸ் மாதிரி வரும், அல்சர் மாதிரி வரும். ஸோ அந்த மாதிரி வந்து வரும்போது அது வந்து கேஸ் மாதிரி வரும்போது அது வந்து ஒரு எரிச்சலை தொண்டையில் வந்து உண்டு பண்ணும். ஸோ அந்த மாதிரி இருக்கான்னு நம்ம பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாத்திரைகள் இல்லை அந்த சிரப்பு அது குடித்தாலே வந்து சரியாகும். நிறையா வந்து தண்ணி குடிக்கணும். முன்னாடி சொன்ன அது மாதிரி நிறைய தண்ணி குடித்து வெந்நீர் ஆறின வெந்நீரை வந்து நீங்கள் வந்து குடிச்சிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கும். அது குடித்தாலே வந்து தொண்டையில் இருக்கிற புண்ணு வந்து சரியாகும். சில டைமில் வந்து உங்களுக்கு வந்து இந்த நியூட்ரிஷன் அது வந்து பத்தலை அப்படின்னு சொன்னாங்கன்னா அதனாலையும் புண்ணாகும். ஸோ அதனால் பி காம்ப்ளெக்ஸ் மாத்திரை அது மாதிரி சாப்பிட வேண்டியிருக்கும். பல்லு உபாதை எதாக இருந்தாலும் வந்து புண்ணு ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது வந்து ஒரு வாட்டி வந்து நீங்கள் டாக்டர்கிட்ட காமிச்சு சரியாகிறது வந்து நல்லது.
ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். வெல்கம் பேக் டு தி ஷோ. 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். ஆரோக்கியம் சார்ந்த பல விஷயங்களை நீங்க வீட்ல இருந்தபடியே கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கீங்க. SRM இருந்து 6 அமேசிங்கான டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கான பதில்களை சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த நேரம் இணைப்புல காத்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். குட் மார்னிங். சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? ஆத்தூர்ல இருந்து ஜெயக்குமார். ஓகே ஜெயக்குமார், உங்களோட கேள்விகளை நீங்க தொடர்ந்து கேட்கலாம். சார், நம்ம ஒரு நேரம் சாப்பிடலன்னா கூட வயிறு ஒரு மாதிரி ஊறிக்கிட்டு உடம்புலாம் ஒரு மாதிரி வேர்த்துக்கிட்டு வருது. மறுபடியும் நம்ம சாப்பிட்டாச்சுன்னா கேஸ் மாதிரி கொஞ்சம் வருது. மறுபடியும் நார்மல் ஆகிறதுக்கு ஒரு நாள் ஆன மாதிரி ஆகுது. ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். உங்களோட கேள்விக்கு டாக்டர் ரத்னசாமி அவர்கள் பதிலளிப்பாங்க. ஜெயக்குமார், உங்களுக்கு வயசு என்ன ஆகுது? 43. இது எவ்வளவு நாளா இந்த தொந்தரவு இருக்கு? இது இப்போ ஒரு 3 வருஷமா தான் அப்படி இருக்கு சார். வயசு நல்லா எவ்வளவு நாளும் தின்னாலும் கூட இந்த ஒரு நேரம் சாப்பிடாம இருந்தா கூட ஒன்றும் செய்யாது. இப்போ வந்து நம்ம ஒரு நேரம் சாப்பிடாம இருந்தா கூட வயிறு ஒரு மாதிரி கேஸ் மாதிரி ஃபுல்லா வயிறு ஏற்றுக்கிட்டு மறுபடியும் சாப்பிட்ட அப்புறம் கொஞ்சம் கேஸ் மாதிரி வெளியே போய் மறுபடியும் ஒரு நாள் ஆகுது அது கிளியர் ஆகும் வயிறு. மோஷன் டெய்லி போயிடுறீங்களா? ஆமா, மோசம் போகுது. ஆனா கொஞ்சம் திட்டு தான். ஆனா கொஞ்சம் நம்ம 4 பேட்டை எடுத்து கொஞ்சம் சேர்த்து சாப்பிட்டா அப்புறம் ஃப்ரீயா போகுது. மோஷன் போனால் பிளட்டு போகிறது அது மாதிரி எல்லாம் ஒன்றும் இல்லை. அது மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. வெயிட் குறைஞ்சி போனீங்களா? வெயிட் 80 கிலோ கூட இருக்குது. அதே வெயிட் தான் இருக்கீங்க? ஆமா, வெயிட் குறையும் இல்லை. ஓகே, இது வந்து இந்த அஜீரணம் மாதிரி இருக்குது. நீங்கள் சொல்கிறத பார்த்தா வயிறு கொஞ்சமாக சாப்பிட்டா கூட வயிறு ஃபுல்லாகவே இருக்குதுன்னு சொல்கிறீங்க. இதுக்கு சில டெஸ்ட்டெல்லாம் பண்ணி பார்க்க வேண்டியது இருக்கும். நீங்கள் உணவு குழல் சம்மந்தமான டாக்டர் பார்த்தீங்கன்னா அவங்க எண்டாஸ்கோபி பண்ணி பார்ப்பாங்க. எண்டாஸ்கோப்பியில் வயிற்றில் ஏதாவது புண்ணு இருக்கா என்னன்னு பார்க்கணும். அதெல்லாம் பார்த்துட்டு அதில் என்ன ப்ராப்ளம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வைத்தியம் பண்ண வேண்டியது இருக்கும். நீங்கள் ஒரு உணவு குழல் சம்மந்தமான டாக்டர் பார்க்குறது நல்லது. இருந்தாலும் உங்களுக்கு அந்த அலாம் சிம்டம்ஸ் சொல்லுவோம், அது மாதிரி மோஷன் போனால் ரத்தம் போகிறது இல்லை வெயிட்டு குறையிறது இது மாதிரியெல்லாம் இல்லை. அதனால் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. இருந்தாலும் செக் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் சார். டாக்டர் பாலமுருகன் அவர்கள்கிட்ட ஒரு கேள்வி. இப்போ இருக்க காலகட்டத்தில் எப்பயுமே சர்ஜரி அப்படின்ற வார்த்தையை கேட்டுட்டாலே எல்லாருக்கும் ஒரு விதமான பயம் வந்துடும். ஐயோ டாக்டர் ஊசின்னு சொன்னாலே பயப்படுறவங்க எக்கச்சக்கமாக இருக்காங்க. சர்ஜரினோட ஓகே டாக்டர் நாங்கள் வீட்டில் கன்சல்ட் பண்ணிட்டு வரோம்னு சொல்லிட்டு ஒரு பேக் வாக் எடுத்துருவாங்கன்னு சொல்லலாம். பட் இப்போ இருக்க மாடர்ன் மெடிசன்ஸில் லாப்ரோஸ்கோபி ரொம்பவே பாப்புலர் ஆகிட்டு வருது. ஸோ எந்தெந்த ட்ரீட்மெண்ட்ஸ் எந்தெந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் லாப்ரோஸ்கோபி எடுத்துக்கலாம்? லாப்ரோஸ்கோபி அப்படிங்கிறது இப்போ எல்லா இதுக்குமே வந்துருச்சு. எக்ஸப்ட் சிசேரியனை தவிர வி கேன் டூ எவ்ரி திங் பை லாப்ரோஸ்கோபி. ஸோ அதுவும் பண்ணலாம். பட் த ஒன்லி திங் ஸ்பெசிமென் வெளியில் எடுக்க முடியாது சின்ன ஓட்ட வழியாக. அதனால தான் வந்து வி ஆர் நாட் டூயிங் இட். பட் அதர்வைஸ் எல்லாமே வந்து லாப்ரோஸ்கோப்பிலேயே பண்ணலாம். ஸோ இதுக்கு தான் பண்ணணும் அதுக்கு தான் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. சிறு துளைகளே வந்து இட்ஸ் அ மினிமல் ஆக்சஸ். லாப்ரோஸ்கோப்பி அப்படின்னு சொல்கிறத விட எல்லா உறுப்புக்கும் வந்து நம்ம வந்து சின்ன ஓட்ட வழியாக போய் அந்த என்ன பிரச்சனை இருக்கோ அதை அறுவை சிகிச்சை செஞ்சு ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கிறோம். பட் இது எல்லாருக்குமே பொருந்தவும் செய்யாது. சில பேருக்கு வந்து உடம்பு வந்து லாப்ரோஸ்கோப்பிக்கு வந்து ஒத்துக்காது. ஸோ அந்த மாதிரி பர்சனுக்கு வந்து நம்ம ஓப்பன் பண்ணி தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இவங்களுக்கு தான் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. அண்ட் எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் லாப்ரோஸ்கோப்பியில் வந்து அதை மினிமல் ஆக்சஸ் வழியாக நம்ம ஆப்ரேஷன் பண்ணலாம். ஓகே, அண்ட் தென் ஆப்ரேஷன் அப்படின்னு சொன்னால் திரும்ப நம்மளோட பேசிக் லைஃபுக்கு போகிறது ரொம்ப நாள் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் லாப்ரோஸ்கோப்பியில் அந்த பட் இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து மேக்ஸிமம் ஆஃப் த ப்ரொசீஜர்ஸ் வந்து நம்ம வந்துட்டு டே கேராகவே பண்ணிடலாம். காலையில் பண்ணிவிட்டு நம்ம ஈவினிங்கே வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்புகிற மாதிரி தான் மேக்ஸிமம் மினிமல் ஆக்சஸ் இருக்கும். ஸோ அதுதான் நம்மளோட பெரிய அட்வான்டேஜ். ஒரு நாள் இல்லை 2 நாளே நம்ம வந்து வீட்டுக்கு போகலாம். அதுக்கப்புறம் வந்து நார்மலாகவே வந்து அவங்களோட டெய்லி ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் வந்து கேரி அவுட் பண்ணலாம். ஸோ அது வந்து வெரி குட் அட்வான்டேஜ் ஆஃப் லாப்ரோஸ்கோபி. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். அடுத்தபடியாக குழந்தைகள் டாக்டர் பாலாஜி அவர்களுக்கு ஒரு கேள்வி. குழந்தை பிறந்த உடனே வந்துட்டு வீட்டில் இருக்க தாய்மார்கள் பாட்டிமார்கள் வந்துட்டு நிறைய மஞ்சள் பூசுவாங்க. அப்படி இல்லைன்னா நிறைய கடலை மாவு பைத்த மாவு இதெல்லாம் ரெகுலராக பூசிட்டு இருப்பாங்க. அதனால ஸ்கின் அலர்ஜி வருமா குழந்தைங்களுக்கு? அதை ஃபாலோ பண்ணலாமா? டெர்மட்டாலஜி சொல்லுவாங்க ஆக்சுவலி கொஞ்சம் நாட் ரெக்கமெண்டட் தான் மேடம். ஓகே, ஸ்கின் ரொம்ப மென்மையாக இருக்கும். ஸோ அந்த சமயத்தில் இந்த மாதிரி ரஃப்பாக யூஸ் பண்ணும்போது வெறும் சோப்ஸ் மட்டும் போதுமா அப்படின்னா குழந்தைகளுக்கு? ஸ்கின் ஃப்ரெண்ட்லி சோப்ஸ் யூஸ் பண்ணணும். சிண்டெட் பேஸ் இருக்கிற மாதிரி சோப்ஸ் யூஸ் பண்ணலாம். டெர்மட்டாலஜிஸ்ட் நல்லா சொல்லுவாங்க. ஓகே, தொடர்ந்து பேசலாம். டாக்டர் டெர்மட்டாலஜிஸ்ட் நீங்கள் பதில் சொல்வீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குழந்தைங்களுக்கு இந்த பைத்த மாவு கடலை மாவு இதெல்லாம் யூஸ் பண்ணுறது ஒரு ஆரோக்கியமான விஷயமா இருக்குமா? அதாவது பிறந்த குழந்தைக்கு உடனே அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது வந்து டெஃபினட்டாக அவாய்ட் பண்ணுறது தான். ஏன்னாக்கா இந்த மாவுலெல்லாம் அந்த பார்ட்டிக்கிள் சைஸ் சொல்லுவான், அது வந்து வேறு மாதிரி இருக்கும். அது வந்து தோலில் போட்டு தேய்க்கிறப்போ சில சமயம் அந்த மசாஜ் மாதிரி பண்ணி விட்டுருவாங்க. அதில் வந்து தோல்
சின்ன குழந்தைக்கு ரொம்ப மென்மையாக இருக்கிறதுனால அது பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லா குழந்தைகளுக்கும் ஆகும்னு சொல்ல முடியாது. பட் அந்த மாதிரி அலர்ஜி வந்ததுனாக்க அந்த இது மூலமாக இன்ஃபெக்ஷன்ஸ் உள்ளே வரத்துக்கு சான்சஸ்லாம் இருக்குது. ஆர்டினரி சோப்பு, சாதாரண ரொம்ப சாஃப்டாக இருக்கிற சோப்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணால் போகிறோம். சோப் யூஸ் பண்ணணுன்ற அவசியமும் இல்லை. எல்லா தடவையும் நம்ம குளிப்பாட்டுறப்போ வெறும் வாட்டர்லேயே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது வைப் பண்ணிட்டா போகிறோம். மாய்ஸ்சரைசிங் க்ரீம் மாதிரி ஏதாவது லைட்டாக தடவி விட்டுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி பிறந்த குழந்தைக்கோ இந்த 1 மாதம் 2 மாதம் குழந்தைக்கோ நிறையா இந்த கடலை மாவு, பயத்த மாவு இதெல்லாம் தேய்க்கிறது அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ஓகே, தொடர்ந்து பேசலாம். அடுத்த நேரம் இணைப்பில் காத்துட்ருக்காங்க. வணக்கம். ஹலோ, சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? கடலூர்லேருந்து பேசுகிறோம் மேடம். ஓகே, உங்கள் பேருமா? என் பேர் மதி. ஓகே மதி, உங்களோட கேள்விகள் நீங்கள் தொடர்ந்து கேட்கலாம். மேரேஜ் ஆகி 1 இயர் ஆச்சு. ஓகே, இன்னும் கன்சீவ் ஆகல. ஓகேம்மா, தொடர்ந்து பேசலாம். டாக்டர் அனுராதா அவர்கள் இணைப்பில் தான் இருக்காங்க. உங்களுக்கு பீரியட்ஸ்லாம் ரெகுலராக வருதாமா? டேட் தள்ளி தள்ளி போய் வருது மேம். மேரேஜ்க்கு முன்னாடி வந்து ரெகுலரா வந்துச்சு. எத்தனை நாள் தள்ளி? டேட் தள்ளி தள்ளி 5 நாள் தள்ளி போகுது. 5-6 நாள். 5-6 நாள் தள்ளி போகிறது ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. 1 வாரம் 10 நாளுக்கு மேலே தள்ளி போனால் தான் அதை பற்றி நீங்கள் கவலைப்படணும். ஆனால் மாதம் கரெக்டாக வந்துடுதா உங்களுக்கு பீரியட்ஸு? வந்துடுது மேடம். சரி, உங்கள் வீட்டுக்காரர் நீங்களும் 1 வருஷமா ஒரே ஊரில் தான் இருக்கீங்களா, இல்லை வேறு வெளியூரில் இருந்துட்டு இருந்தார்? இல்ல ஒரே ஊர்ல தான் மேம். ஓகேம்மா, 1 வருஷம் ஆகியும் நீங்கள் கன்சீவ் ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் போய் பார்க்கணும். நீங்கள் கண்டிப்பாக, ஏன்னா 1 வருஷம் யூஸ்வலாக டைம் வெயிட் பண்ணுவாங்க. யூஸ்வலாக கன்சீவ் ஆக டைம் கொடுப்போம். அப்படி ஆகலை அப்படின்னா 1 வருஷம் கழிச்சு நீங்கள் கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் போய் பார்க்கணும். பேசிக்காக உங்கள் ஸ்கேனு, தைராய்டு டெஸ்ட்டு, ஏன்னா பீரியட்ஸ் கொஞ்சம் தள்ளி போகிறதுனால ஸ்கேன், தைராய்டு டெஸ்ட்டு மினிமலாக பண்ணி பாருங்கள். அதில் ஏதாவது நீர்க்கட்டிகள் இருக்குது, தைராய்டில் ப்ராப்ளம் இருக்குன்னா உங்களுக்கு முட்டை வரத்தில் பிரச்சனை இருக்கும். அதனால் அது பேசிக்காக அதை ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இப்போ தேவைப்பட்டால் உங்கள் வீட்டுக்காருக்கும் விந்து டெஸ்ட்டு பண்ணி பார்த்துட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் நார்மலாக இருந்தால் அதுக்கான ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கான மற்ற ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் அதுக்கான ட்ரீட்மெண்ட் நீங்கள் எடுக்க வேண்டியிருக்கும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். வணக்கம், குட் மார்னிங். நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். இது ஆர் டாக்டர்கள் 1008 கேள்விகள். நாங்கள் விருத்தாச்சலத்துலேருந்து பேசுகிறேங்க மேடம். உங்கள் பேருமா? கவிதா. ஓகே கவிதா, உங்களோட கேள்விகள் நீங்கள் தொடர்ந்து கேட்கலாம். இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு செஸ்ட்டில் வந்து ஃபைப்ராய்டு கட்டி இருக்குன்னு சொன்னாங்க. மெமோகிராம் டெஸ்ட் எடுத்தோம். ஓகே, அது ஃபைப்ராய்டு கட்டி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ட்ரீட்மெண்ட் எடுத்து விட்டோம். ஒரு 15 நாள் டேப்லெட்டு, இன்ஜெக்ஷன்லாம் போட்டாங்க. சரியாயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திரும்ப அதனால ப்ராப்ளம் வருங்களா, இல்லை சர்ஜரி தான் அதுக்கு இதுவா அப்படின்னு டீட்டெயில் கேட்டுக்கலான்ட்டு. ஓகேம்மா, உங்கள் கேள்விக்கு டாக்டர் பாலமுருகன் அவர்கள் பதிலளிப்பாங்க. சொல்லுங்கம்மா, உங்களுக்கு என்ன வயசாகுது? எனக்கு 36ங்க சார். ஓகே, அது ஒரே ஒரு கட்டி இருக்குன்னு சொன்னாங்களா, இல்லை அது சுற்றுப்புறத்தில் ஃபுல்லாக நிறைய சின்ன சின்ன கட்டிகள் நிறையா இருக்குன்னாங்களா? ஒரே கட்டி தாங்க சார் சொன்னாங்க. ஓகே, இது ஒரே கட்டி வந்து பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைம்மா. பட் இருந்தாலும் நீங்கள் ஒரு FNAC அப்படி எடுத்து பார்க்கணும். அதாவது ஒரு சத பரிசோதனை ஊசி போட்டு உங்களுக்கு அது வழியாக அணுக்கள் எடுத்து பரிசோதனை பண்ணி பார்ப்பாங்க. இது நார்மல் கட்டி தானா அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ அது பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சைஸ் பெருசாக ஆகிட்டே போகுது அப்படின்னா அறுவை சிகிச்சை செஞ்சு ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம். இது ஃபைப்ரோஅடினோமா வந்து உங்களுக்கு கரையாது, அதே மாதிரி தான் இருக்கும். இல்லை சைஸ் பெருசாகுமே தவிர கரையாது. அதனால் ஒன்றும் பிரச்சனை வராது. கேன்சரை மாறுறதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான். பட் FNAC பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து மேற்படி வந்து நீங்கள் அறுவை சிகிச்சை செய்யலாமா வேணாமான்னு முடிவு பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. டாக்டர் சொல்லுங்கம்மா. ஓகே, நன்றி கால் பண்ணதுக்கு. டாக்டர் அனுராதா, உங்ககிட்ட ஒரு கேள்வி. இர்ரெகுலர் பீரியட்ஸ் இப்போ இருக்க காலகட்டத்தில் ரொம்பவே அதிகமாக வந்துட்டு இருக்கு. ஸ்கூல் போகிற பிள்ளைங்கள் கூட இர்ரெகுலர் பீரியட்ஸ் ரொம்ப அதிகமாக வருது. எவ்வளோ மாதங்கள் வரைக்கும் பொறுத்து பார்க்கலாம் உங்கள் பீரியட்ஸ் ரெகுலர் ஆகும்னு சொல்லிட்டு இயற்கையாக அவங்களுக்கான டைமிங் கொடுக்குறது? யூஸ்வலாக வந்து வயசுக்கு வந்த கொஞ்ச நாள், அந்த வயசுக்கு வந்த கொஞ்ச நாள் நம்ம கொஞ்சம் அந்த நம்மளோட ஆக்சஸ் வந்து மெச்சூர் ஆகிருக்காது. அதனால் கொஞ்சம் 1 or 2 இயர்ஸ் எல்லாருக்குமே வந்து இர்ரெகுலராக இருக்கிறது வந்து நார்மல் உங்களுக்கு. அதனால் மேபி அது வந்து ரொம்ப ப்ரொஃப்யூஸாக இருக்குது, நிறையா போகுதுன்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட் அப்போதைக்கு எடுத்துக்கலாம். ஒரு 1 or 2 இயர்ஸ் நீங்கள் வந்து வெயிட் பண்ணலாம், பீரியட்ஸ் வந்து ரெகுலர் ஆகுமான்னு இல்லையான்னு பார்க்குறது. அப்பயும் உங்களுக்கு ரெகுலர் ஆகலை, வெயிட் மெச்சூர் ஆகலைன்னா நீங்கள் வந்து யூஸ்வலாக இந்த காலகட்டத்தில் ப்ராப்ளம் வந்து மெயினாக நீர்க்கட்டிகள், PCOS, பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம்ங்கிறது. அது வந்து ஓவேரிக்கு மட்டும் ப்ராப்ளம் கிடையாது, இது ஒரு மெட்டபாலிக் சிண்ட்ரோம் மாதிரி. பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் இருக்கவங்க நிறைய வெயிட் கெயின் ஜாஸ்தியாக இருக்கும், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் நிறையா இருக்கும். அதனால் உங்களுக்கு வந்து சுகர் லெவல்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும், முட்டை வரது ப்ராப்ளம் இருக்கும். அதனால் இப்போ இருக்க லைஃப் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா இந்த ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது, ஆக்சுவலாக ஹெல்த்தி ஃபுட் சாப்பிடாமல் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எதுவும் எடுத்துக்காமல் ஃபுல்லாக ஜங்க் ஃபுட்டாக சாப்பிட்டு டைம் கரெக்டாக சாப்பிடாதனால இப்போ ஒபிசிட்டி வந்து ரொம்ப மோர் காமன். அந்த ஒபிசிட்டி ப்ராப்ளம்னால இந்த பாலிசிஸ்டிக் ஓவேரியன்ஸ் மோர் ப்ரிவாலன்ஸ் ரொம்ப எஸ்பெஷலி இந்த ஸ்கூல் கோயிங், இந்த காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அண்ட் பேசிக்லி தைராய்டு டிஸார்டர்ஸ். இது ரெண்டும் ஆக்சுவலாக வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணணும், நம்மளோட லைஃப் ஸ்டைல் நம்ம மாற்றிக்கணும்.
பேசிக்கலி ஹெல்த்தி ஃபுட், டயட் அண்ட் எக்ஸசைஸ் ஷுட் பி ப்ராப்பர். ஓகே, பேசிக்கான விஷயம் எல்லா தாய்மார்களுமே ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கு வந்துட்டு நல்ல ஃபுட் கொடுக்கணும், ஜங்க் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணணும், இதுவே ஒரு பேசிக்கான நல்ல விஷயமா இருக்கும்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்ட பேசலாம். வணக்கம், குட் மார்னிங், சொல்லுங்கம்மா. உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க. மேம் நான் யாஸ்மின் தேனூர்ல இருந்து பேசுறேன் மேம். ஓகே யாஸ்மின், உங்களோட கேள்வி என்ன? மேம் என்னோட குழந்தைக்கு 2 வயசு ஆகுது. ஓகே. ஆனா அவளுக்கு இன்னும் உச்சித்துளி மூடல. ஓகே. தென் இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா அவளுக்கு தொப்புள் வந்து வெளியவே இருக்கு. ஓகே, கொஞ்சம் பல்ஜ்டா இருக்கு தொப்புள். ஆமா. ஓகேமா, தொடர்ந்து பேசலாம். டாக்டர் பாலாஜி அவர்கள் இணைப்புல தான் இருக்காங்க. இப்போ மத்தபடி பேச்செல்லாம் எப்படிமா இருக்கு? நடக்கிறதெல்லாம் நல்லா நடக்கறாங்களா? நல்லா நடக்கறா சார், நல்லா பேசுறா. ஓகேமா. யூசுவலா கொரோனா மாசத்துல ஏதாவது பிறந்தாங்களாமா? இல்ல சார், அதெல்லாம் இல்ல, நல்லா தான் சார் பிறந்தா. ஓகேம்மா. யூஸ்வலாக 1.5 இயர்ஸில் இந்த மேலே இருக்கிற உச்சிக்குழி ஆன்டீரியர் ஃபாண்டனல் வாங்க அது மூடணும். 2 இயர்ஸ்ன்றது கொஞ்சம் லேட்டு. அது நார்மலாகவும் இருக்கலாம், பட் தைராய்டு ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை விட்டமின் டி ப்ராப்ளமாக இருக்கலாம். ஸோ சில டெஸ்ட்டுகள் பண்ணி பார்த்துட்டு நார்மல்ன்ற பட்சத்தில் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதே மாதிரி உள்ளுக்குள்ளார மூளையில் ஏதாவது நீர் ஏதாவது லைட்டாக சேர்ந்துருக்கா, அந்த மாதிரி விஷயங்களால் கூட மூடாமல் இருக்கலாம். ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் ரூல் அவுட் பண்ணுறதுக்கு தான் மோஸ்ட்லி. மற்றபடி குழந்தை நல்லா இருக்குது, நல்லா பேசுகிறாங்க, நல்லா நடக்கிறாங்கனாக்கா எல்லாம் நார்மலாக தான் வரும். பட் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது நல்லது. தைராய்டு டெஸ்ட்டும் விட்டமின் டி டெஸ்ட்டும் பண்ணி பார்த்தது நல்லது. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. அடுத்த நேர்கிட்ட பேசலாம். வணக்கம், குட் மார்னிங், சொல்லுங்கள். உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? குட் மார்னிங் மேடம், நான் தஞ்சாவூர்லேருந்து வீரமதி பேசுகிறேன் மேடம். ஓகே சார், உங்களோட கேள்வி என்ன? மேடம் ஒரு சைடு கால் கை மட்டும் வலிச்சுக்கிட்டே இருந்துச்சு ஒரு நேரத்தில். ஓகே. அது எனக்கு ஒரு மாதிரியா சூவா இருந்த மாதிரி இப்போ குத்திட்டு இருந்துச்சு. இப்போ டாக்டர் காமிச்சேன், ஒன்றும் சரியாகல. திடீர்னு வயிற்றுவலி இருந்துச்சு. ஓகே, டாக்டர்கிட்ட கொண்டு காமிச்சதுக்கு வந்து ஹலோ தொடர்ந்து பேசலாம் சார், தொடர்ந்து பேசலாம். டாக்டர்ஸ் கேட்டுட்டு தான் இருக்காங்க. டாக்டர் ரத்னசாமி அவர்கள் பதிலளிப்பாங்க. தொடர்ந்து பேசுங்க. வயிற்றுவலி கொண்டு காமிச்சேன் மேடம். சரிங்க. வயிற்றுவலி கொண்டு காமிச்சு ஸ்கேன் எழுதிவிட்டாங்க சார். ஸ்கேன் கொண்டு பார்த்ததுல வந்து கல்லீரல்ல வந்து கொஞ்சம் வீக்கமா இருக்குன்னு சொன்னாங்க. சரிங்க. அதுக்கு டேப்லெட் எடுத்துட்டு இருக்கேன் சார். டேப்லெட் எடுத்து இப்போ அதுல இருந்து உடம்பெல்லாம் கால்ல இருந்து தலை மூஞ்சி எல்லாம் எரியுதுங்க சார், சுத்துதுங்க சார். ஓகே, உங்களுக்கு சுகர் இருக்கா? இல்லை சார், அதெல்லாம் செக் பண்ணுறது. சுகர், தைராய்டு, இது கொலஸ்ட்ரால்லாம் செக் பண்ணேன் சார். அதெல்லாம் நார்மலா இருக்குன்னு சொன்னாங்க சார். சரிங்க. இது ரொம்ப நாளா இருக்கா அந்த ப்ராப்ளம்? இல்லை இல்ல இப்போ ஒரு மாசமா தான் சார். இப்போ இந்த உடம்பு ஃபுல்லா சுத்தல் வந்து இப்போ ஒரு 5 நாளா இருக்குங்க சார். சரி, இந்த ஈரல் வீங்கி இருக்குதுன்னு சொல்றீங்க, இது ஃபேட்டி லிவரா அப்படின்னு கொடுத்துருக்காங்களா இல்லை வேற ஏதாவது காரணம் கொடுத்துருக்காங்களா? கல்லீரல்னு சொன்னாங்க சார். அந்த கல்லீரல் வீங்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன சொல்லுவாங்க? ஃபேட்டி லிவர்னு சொல்லுவாங்க. அது கொஞ்சம் நீங்கள் ஓவர் வெயிட்டாக இருந்தால் கூட அதில் லிவரில் கொழுப்பு சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது தவிர நீங்கள் மது அருந்துற பழக்கம் இருக்கா உங்களுக்கு? ஆமாம் சார், இருந்துச்சு சார். அதனால கூட இந்த ஈரல் வீங்கலாம். ஸோ அது வந்து அவாய்ட் பண்ணணும் நீங்கள். ஏன்னா இது ஈரல் டெஸ்ட் பண்ணி, பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், அதில் ஏதாவது மாறுதல் இருக்கான்னு பார்க்கணும். அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து மது அருந்துறதை நிறுத்திடுறது தான் நல்லது. ஏன்னா ஈரல் பாதிக்கிறது ரொம்ப காமன் மது அருந்துறதுனால. அது சிரோசிஸ்னு ஒரு தழும்பு மாதிரி ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குது. முதல்ல வீங்கும், அப்புறம் தான் சுருங்கி போகும். அந்த சமயத்தில் ரொம்ப ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் மது அருந்துறதை நிறுத்திடுங்க. இது தவிர அந்த உடம்பு அதிகமாக பருமன் இருந்தீங்கன்னா நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்கள். கொழுப்பு பதார்த்தத்தெல்லாம் குறைச்சிட்டு உடம்பை கொஞ்சம் குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அது பண்ணிங்கன்னா நல்லது. ஆனால் நீங்கள் உடனே போய் ஒரு டாக்டர் பார்த்து ஈரலுக்கான பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் சார். டாக்டர்ஸ் இந்த 1 hour ஃபுல்லாக நிறைய காலர்ஸ் கால் பண்ணாங்க, நிறைய விதமான கேள்விகளுக்கு தெளிவான முறையில் பதில் அளிச்சிங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ். தேங்க்யூ. இந்த 1 hour ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த பல விஷயங்களை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு சில சிறப்பு மருத்துவர்களோட உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, this is Kritika telling bye from you all.